भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நடியினையே எப்பொழுதும் சிந்திய நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம். ஸ்ரீ ஷட்டாரி குரோர் திவ்ய ஸ்ரீபாதாப்ஜ மதுவிரதம் ஸ்ரீமத் யதீந்திர பிரவணம் ஸ்ரீலோகாரிய முனிம் பஜே. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ யதுகிரி எதிராஜ ஜீயர் சுவாமி திருவடிகளிலே அடியேனுடைய பிரணாமங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜீயர் சுவாமி தம்முடைய பரம கருணையினாலே கிருபையினாலே திவ்ய பிரபந்த தாரா என்கிற இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அனைவரும் திவ்ய பிரபந்தங்களுடைய அர்த்தங்களை அறிந்து கொள்ள வேணும் என இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார். அதிலே அடியேன் தற்பொழுது ஆர்த்தி பிரபந்தம் என்கிற திவ்ய பிரபந்தத்திலே 51வது பாசுரம் தொடங்கி 55வது பாசுரம் வரை விண்ணப்பிக்க உள்ளேன். முதலிலே ஆர்த்தி பிரபந்தம் எவ்வாறு அருளி செய்யப்பட்டது, எப்பொழுது அருளி செய்யப்பட்டது என்கிற விஷயங்களை ஸ்ரீ புள்ளலோகஞ்சியர் அருளி செய்த யதீந்திர பிரவண பிரபாவம் என்கிற கிரந்தத்திலே இருக்கக்கூடிய விஷயங்களை விண்ணப்பிக்கிறேன். மணவாள மாமுனிகள் யதி புனர் அவதாரமாக எம்பெருமானாருடைய புனர் அவதாரமாக எழுந்தருளி இருந்தார். அந்த மணவாள மாமுனிகள் முதலிலே அருளி செய்த கிரந்தம் யதிராஜ விம்சதி என்கிற கிரந்தம்.
அது ஆழ்வார் திருநகரியிலே பவிஷ்யதாச்சாரியர் என்ன எம்பெருமானார் எழுந்தருளி இருக்கிறார், அந்த எம்பெருமானாரை விஷயமாக கொண்டு அருளி செய்யப்பட்டது. இது சம்ஸ்கிருதத்திலே அருளி செய்யப்பட்ட ஒரு கிரந்தம். அதே மணவாள மாமிகள் தன்னுடைய சரம காலத்திலே, கடைசி காலத்திலே அதே எம்பெருமானார் விஷயமாக ஆர்த்தி பிரபந்தத்தை அருளி செய்கிறார். இது தமிழிலே இருக்கக்கூடிய பிரபந்தம். இந்த ரெண்டுக்கும் என்ன வேறுபாடுன்னு பார்த்தா, முதல்ல எதிராஜ் விம்சதி எம்பெருமானாரை விஷயமாக கொண்டது, அது பிராபகபரமாக இருக்கும் என்று காட்டுகிறார்கள் ஆச்சாரியர்கள். ஆனால் ஆர்த்தி பிரபந்தமும் பிராபியத்தை விஷயமாக கொண்டது, என்ன எம்பெருமானாரை பிராபியமாக அருளி செய்கிறார். அது எதிராஜ் விம்சதியிலே எம்பெருமானாரை பிராபகமாக கொண்டு அருளி செய்கிறார் என்று காட்டப்பட்டிருக்கிறது. இப்படி ஆர்த்தி பிரபந்தம் எப்பொழுது இயற்றப்பட்டது என்று பார்க்கலாம். தம்முடைய கடைசி காலத்திலே மணவாள மாமிகள் எழுந்தருள் இருந்த பொழுது பிராபிய பூமியில் பிராவண்யம், பிராபிய பூமி என்று பரமபதம், அதுதான் இப்பொழுது மணவாள மாமிகளுக்கு இஷ்டம். பரமபதத்திற்கு செல்ல வேணும் என்று இஷ்டம், அதிலே பிராவண்யம் மிகுந்திருக்கு. தியாஜ்ய பூமியில் ஜிஹாசையும் என தாழ்ந்ததான இந்த உலகம் இது தெஜிக்கத்தக்கது, இது விடத்தக்கதாக இருக்கக்கூடியது இந்த விபூதி. இதிலே ஜிஹாசை என ஒரு வெறுப்பானது ஏற்பட்டது மணவாள மாமுனிகளுக்கு. பிராபிய பூமியில் பிராவண்யமும் தியாஜ்ய பூமியில் ஜிஹாசையும் அனுபவ அலாபத்தில் ஆத்மதாரணா யோக்கியதையும் அத்தியந்தம் அதிசயித்து வரா என்று அருள் செய்கிறார். அதாவது ஆத்மதாரணா யோக்கியத்தையும் அயோக்கியத்தை, ஆத்மதாரணா தன்னுடைய ஆத்மாவை தரிக்க முடியாத ஒரு தன்மையானது ஏற்படுகிறது மணவாள மாமிகளுக்கு. எதனாலேனா அந்த எம்பெருமானாரை அனுபவிக்க முடியவில்லையே. கூறத்தாழ்வான் போல்வார் நேரே அனுபவித்தார்கள் எம்பெருமானாருடைய விபவ காலத்திலேயே. சரி, இப்பொழுது எம்பெருமானார் தண்டச்சோதிக்கு எழுந்தருளினார், அதாவது பரமதத்திற்கு எழுந்தருளிவிட்டார். அந்த பரமதத்திலே ஆச்சாரியர்கள் இன்னமும் எம்பெருமானாரை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவராலே, மாமுனிகளாலே அனுபவிக்க முடியவில்லை. பரமதத்துக்கு செல்ல வேணும் என ஆசையிலே துடிக்கிறார். இங்கே எதற்காகனா எம்பெருமானாரை அனுபவிக்க வேணும் என்பதற்காக. இப்படி அதிசயித்து வர, அதற்கு மேல் தமக்கு பிராபியரான உடையவர் திருவடிகளிலே பிராவண்யம் அதிசயித்து வரா என்ன, முதல்ல அந்த உலகத்துக்கு போக வேணும் என்ன அதுவே ஆசை. அதற்கும் மேலே உடையவர் திருவடிகளிலே அவ்வளவு பிராவண்யமானது ஏற்பட்டது அவருடைய அலாபத்தாலே, ஆர்த்தி அதிசயித்து. அதனால என்ன ஆயிற்றுனால் பரமபக்தி தசை பிறந்தது. யாருக்கு? மணவாள மாமுனிகளுக்கு 3 தசைகள், பரபக்தி, பரஞானம், பரமபக்தி என்று சொல்லப்படுகிறது. பரபக்தி என்பது எம்பெருமானை பிரிந்தால் துக்கம், எம்பெருமானோடு சேர்ந்தால் சந்தோஷம். இனி இப்படி இருக்கக்கூடிய நிலை பரபக்தி என்பது. இது நம்மாழ்வாருக்கு தொடக்க முதலே இருந்தது. திருவிருத்தத்திலே ஆரம்பிக்கிறார் பொய்நின்ன ஞானம் என்ன. அதிலிருந்து தொடங்கி சூழ் விசும்பணிகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாசுரங்கள் வரை, திருமாலிருஞ்சோலை மலையெண்ணேன் என்ன அந்த பதிகம், அது வரைக்கும் பரபக்தியானது நம்மாழ்வாருக்கு இருந்தது என்று காட்டுகிறார்கள் ஆச்சாரியர்கள். அடுத்தது பரஞானம். அந்த எம்பெருமானுடைய ஸ்வரூபம், ரூபம், குணம், விபூதி இவைகளெல்லாம் அப்படியே தெளிவாக சாட்சாத்கரிப்பது என இது பரஞான தசை. இது சூழ்விசும்பணிகள் என்கிற திருவாய்மொழியிலே ஆழ்வார்க்கு ஏற்பட்ட நிலை பரஞானம். அதற்கு அடுத்தது பரமபக்தி. இப்படிப்பட்ட எம்பெருமான் ஸ்வரூப ரூப குணங்கள் இதெல்லாம் சாட்சாத்கரித்தது. அப்படிப்பட்ட எம்பெருமானை பிரிந்து ஒரு க்ஷணமும் தரிக்க முடியாது என்ன இருக்கக்கூடிய நிலை, அதுதான் பரமபக்தி. அப்படிப்பட்ட பரமபக்தியானது எம்பெருமானார் திறத்திலே மணவாள மாமுனிகளுக்கு உண்டாயிற்று. அதனாலே இந்த ஆர்த்தி பிரபந்தத்தை விண்ணப்பம் பண்ணுகிறார்.
எப்படி விண்ணப்பம் பண்ணுகிறார் என்னால், அதனாலே நாள்தோறும் ஸ்வதசையடியாக வருகிற சுவாபேட்சிதங்களை, தன்னுடைய அபேட்சிதம் என்ன என்பவற்றை அவர் திருமுன்பே விண்ணப்பம் செய்வாராய் போருகிறவர். வாழி எதிராசன் என்று தொடங்கி, இந்த கிரந்தம் எப்படி தொடங்குகிறது? வாழி எதிராசன் என்று முதல் பாசுரம் தொடங்கி எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ராமானுசாய நம என்றது நடுவாக, இப்படி சில பாசுரங்கள் நடுவிலே எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ராமானுசாய நம என்ன கடைசி பாசுரம் இந்த அரங்கத்து என்ன இப்படி தலை கட்டுகிறார். இது ஒரு 60 பாட்டாய் ஒரு பிரபந்தமாய் தலை கட்டித்து என்ன அருளி செய்கிறார் பிளலோகஞ்சியர் யதீந்திர பிரமண பிரபாவத்திலே. இந்த ஆர்த்தி பிரபந்தத்தை குறித்து ஒரு ஸ்லோகம் அருளி செய்கிறார் மணவாள மாமிகளுடைய அஷ்டதிகஜ ஆச்சாரியர்களிலே ஒருவரான பிரதிவாதி பயங்கரம் அண்ணா. இந்த சுவாமி மணவாள மாமிகளை குறித்து 100 ஸ்லோகங்கள் அருள் செய்திருக்கிறார், வரவரமுனி சதகம் என்று. அதிலே ஒரு ஸ்லோகம் 85வது ஸ்லோகம். அதிலே யதிவர பக்தி பூர்த்தி கழித ஆர்த்தி சமாஹ்வய யத்கிருதி ரசவேதினஹ கில தரந்தி பவார்த்யுததிம் தமனுதினம் யதீந்திர பதபங்கஜ பிருங்கவரம் வரமுனிம் ஆஸ்ரய ஆசய விகாய ததன்ய ருச்சிம் இந்த ஸ்லோகம். அதாவது யதிவரர், யதிகளிலே சிரேஷ்டராக இருக்கக்கூடியவர் எம்பெருமானார். அவரிடத்திலே பக்தி பூர்த்தி கழித்தா என முதிர்ந்த மேலான பக்தியாலே தூண்டப்பட்டு ஆர்த்தி சமாஹ்வய, ஆர்த்தி என்கிற பெயரை உடைய யத் கிருதி எந்த பிரபந்தத்தின் ரசவேதினஹா என்று ரசத்தை அறிந்தவர்கள், இந்த ஆர்த்தி என்கிற திவ்ய பிரபந்தத்தினுடைய ரசத்தை அறிந்தவர்கள் பவார்த்தியுததிம் சம்சார தாபமாகிற கடலை தரந்தி கில கடக்கிறார்கள் என்றோ ஆசைய. அதனால நெஞ்சே யதீந்திர யதிராஜருடைய பதபங்கஜ பிருங்கவரம் திருவடித்தாமரைகள் இருக்கும் தலை சிறந்த வண்டு போன்ற தம் வரவர முனி அந்த மணவாள மாமுனிகளை அனுதினம் தினந்தோறும் தது அந்நிய ருச்சிம் இதை தவிர மற்றவற்றில் ருச்சியை விகாய விட்டு ஆசிரியிப்பாயாக என்ன இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அதாவது தேரின் அர்த்தம் என்னனால் யதிகளிலே மிகவும் சிறந்தவராக தலைவராக இருக்கக்கூடிய எம்பெருமானார் திறத்திலே மேலான பக்தியாலே தூண்டப்பட்டு ஆர்த்தி என்னும் பெயரையுடைய இந்த பிரபந்தம் திவ்ய பிரபந்தத்தினுடைய ரசத்தை அறிந்தவர்கள், இனிமையை அறிந்தவர்கள், அவர்கள் சம்சார தாபக்கடலை கடக்கிறார்கள் என்றோ. இது பிரசித்தி, நல்லா தெரிஞ்சது தானே. அதனால நெஞ்சே நீ என்ன பண்ணணும்? எம்பெருமானாருடைய திருவடித்தாமர்கள் இருக்கும் தலை சிறந்த வண்டு போன்றவரான மணவாள மாமுனிகளை தினந்தோறும் மற்றவற்றில் ருச்சியை விட்டு ஆசிரியிப்பாயாக என்று நெஞ்சுக்கு உபதேசம் பண்ணுகிறார் அண்ணா பரவரமுனி சதகத்திலே. இப்படி இந்த கிரந்தமானது எப்படி அவதரித்தது, இந்த கிரந்தத்தினுடைய ஏற்றத்தை எவ்வாறு ஆச்சாரியர்கள் அருளி செய்திருக்கிறார்கள் என்ற விஷயங்களை இப்பொழுது பார்த்தோம். இனி 51வது பாசுரம் ஆர்த்தி பிரபந்தம், அதை அனுபவிக்கலாம். இதற்கு முன் பாசுரத்திலே 50வது பாசுரத்திலே சம்சாரிகள் எம்பெருமானாருடைய திருநாமங்களை அனுசந்தித்து உஜ்ஜீவிக்களாயிருக்க அதை இழந்து இப்படி சம்சாரத்திலே துக்கப்படுகிறார்களே என அவர்களை குறித்து தெரிவித்தார். சம்சாரிகள் வியர்த்தமாக பழுதே இந்த காலத்தை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எம்பெருமானாருடைய திருநாமத்தை சொன்னால் என்ன கிடைக்கும்னா, மிகுந்த தபசை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் கூட அடைய முடியாத அந்த பரமோதத்தை எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னாலே எளிதாக அடைந்து விடலாமா. அப்படி எளிமையான உபாயம் இது, ரொம்ப கஷ்டமெல்லாம் பட வேண்டாம். திராசான்னு வாய திறந்து 4 வார்த்தைகள் 4 எழுத்துக்கள் சொல்வதற்கு என்ன கஷ்டமா? இப்படிப்பட்ட அந்த எழுத்துக்களை சொன்னாலே போருமே, இந்த சம்சாரத்திலிருந்து நாம் விடுபடலாமே, இந்த கட்டத்திலிருந்து நாம் விடுபடலாமே என்ன மணவாள மாமுனிகள் அருளி செய்கிறார். உடனே எம்பெருமானார் கேட்கிறாராம், சரி இந்த சம்சாரிகள் அவர்களெல்லாம் விடலாம், உம்முடைய நிலை என்ன, நீர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர், நீர் எப்படிப்பட்டவர் என்ன
மணவாள மாமனிகளை குறித்து எம்பெருமானார் கேட்கிறாராம். உடனே அந்த சம்சாரிகளை போன்றுதான் நானும் இருந்தேன் மணவாள மாமனிகள் அருள் செய்கிறார். அப்படித்தான் இருந்தேன், உங்களுடைய கிருபை பெற்ற பின்பு நான் இத்தனால இழந்து விட்டேனே என்று தப்பிக்கும்படியாக அனுதபிக்கும்படியான நிலையானது எனக்கு ஏற்பட்டது என்று அருளி செய்கிறார். இது 51வது பாசுரம். என்றுடன் ஈசன் உயிரும் அன்றே உண்டிக் காலமெல்லாம் அன்றளவாக பழுதே கழிந்தது இருவினையால் என்று இழவின்னி இருக்கும் என் நெஞ்சம் இரவு பகல் நின்று தப்பிக்கும் எதிராசா நீ அருள் செய்த பின்னே என்று பாசுரம். என்றுடன் ஈசன், எப்பொழுதுமே ஈசனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் எப்பொழுதுமே இருக்கான். அதை போலவே இந்த ஜீவாத்மாவும் அன்றே உண்டு. எப்பொழுது எம்பெருமான் இருக்கானோ அப்பையிலிருந்தே இந்த நியமிக்கப்படும்படியான இந்த ஆத்மாவும் உண்டு, அன்றே உண்டு, அப்பொழுதே உண்டாயிருக்கிறான். இக்காலமெல்லாம் இந்த அனாதி காலம் தொடங்கி, ஏன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளவு காலம் எவ்வளவு ஜென்மங்கள் இந்த ஆத்மா எடுத்தது என்று பார்க்கவே முடியாது. அனாதி காலமாக எவ்வளவோ ஜென்மங்கள் இந்த ஆத்மா எடுத்திருக்கிறது. அவ்வளவு காலம் எல்லாம் இன்றளவாக, அன்று தொடங்கி இன்றளவாக இப்பொழுது அளவாக இருவினையால், இருவினைங்கிறது புண்ணியம் பாபம்னு இருவகைப்பட்ட வினைகள், இருவினையால் பழுதே கழிந்ததென்று வீணாகவே போயிற்று என்று இழவின்றி இருக்கும். இப்படி இழந்த நாளுக்காக வருத்தப்படுவது, அனுதாபப்படுவது என் நெஞ்சம், அப்படிப்பட்ட என்னுடைய மனசு, அதாவது அனுதாபப்படாத என்னுடைய மனசு. எதிராசா, எதிராசரே நீ அருள் செய்த பின்னே இப்ப எப்படி இருக்கு? தேவர் விசேஷ கடாட்சம் பண்ணின பின்பு இரவு பகல், அல்லும் பகலும், அதாவது இரவு பகலும் விடாமல் நின்று, இதிலே ஒருப்பட்டு நின்று தப்பிக்கும் பரிதபியா நிற்கும். இப்படி இழந்து விட்டேனே, இத்தனை நாள்களாக இதை இழந்து விட்டேனே என்ன, இப்படி காலமெல்லாம் இழந்ததற்காக வருத்தப்பட்டு கொண்டே இருக்கும்படியாக நிலையை அடைந்தேன் என்ன அருள் செய்கிறார். இது இதனாலேனா எம்பெருமானாருடைய விசேஷ கட்டாட்சத்தை பெற்றதனாலே என்ன அருள் செய்கிறார். எம்பெருமானுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள சம்பந்தம் எப்படிப்பட்டது? வியாக்கியானத்திலே அருள் செய்கிறார் புலலோகஞ்சியர் இந்த பாசுரத்திலே. நான் உன்னை எண்ணி இலேன் கண்டாய் நாரணனே நீ என்னை எண்ணி இலை. இது நான்முகன் திருவந்தாதியிலே திருமிசைப்பிரானுடைய பாசுரம். நான் உன்னை எண்ணி இலேன் கண்டாய், நன்றாக நான் உன்னை எண்ணி இலேன் கண்டாய் பெருமான பார்த்து தெரிவிக்கிறார். உன்னை பிரிந்து நான் இல்லை, இது நன்னா தெரியும். அதே போல என்னை பிரிந்து நீயும் இல்லை என்று தெரிவிக்கிறார். இது எப்படி தெரியறதுன்னா, நடுவில் ஒரு திருநாமம் சொல்லியிருக்கேனே அதை பாரு, நாராயணனே என்று அருள் செய்கிறார். நாராயணன்னு எம்பெருமானுக்கு திருநாமம் அசாதாரணமான திருநாமம். பொதுவாக 2 விதமாக அர்த்தம் கொள்ளுவர்கள். நாராணாம் அயனம் யஹா சகா என்னும், நாராகா அயனம் யஸ்ய சகா என்று 2 விதமாக கொண்டு. நாரங்கள்னா நித்திய வஸ்துக்கள், நித்திய வஸ்துக்களுடைய திரள் கூட்டங்கள். அதற்கு ஆதாரமாக எம்பெருமான் இருக்கிறான், ஆசிரியமாக எம்பெருமான் இருக்கிறான் என்கிற அர்த்தம் முதல் அர்த்தம். அடுத்தது இந்த நித்திய வஸ்துக்களையே தனக்கு இருப்பிடமாக கொண்டிருக்கிறான் என்கிற அர்த்தமானது வருகிறது. இப்படி எப்படி பார்த்தாலும் எம்பெருமானை விட்டு பிரிந்து இந்த ஜீவாத்மா இருக்க முடியாது, எப்பொழுதும் சேர்ந்தே தான் இருக்கும் என்று நன்றாக தெரிகிறது. இந்த ஜீவாத்மாவுக்கு மட்டுமல்ல, அச்சித்துக்கு கூட அப்படித்தான். இந்த நார பதத்திலே என்னென்னலாம் செய்கின்றன என்று மூக்ஷப்படியிலே பிளலோகாச்சாரியர் அருள் செய்திருக்கிறார். நித்திய வஸ்துக்களுடைய திரள் அவயாவனா என்று சொல்லி, நாய்ச்சிமார்கள் என்ன, அந்த லோகத்திலே இருக்கக்கூடிய நித்தியர்கள், பரமாகாசம் என்ன, அப்புறம் இந்த லோகத்திலே மூல பிரகிருதி என்ன, இந்த மூல பிரகிருத்தியிலிருந்து வரக்கூடிய விகாரங்கள், மகதாதி விகாரங்கள் என்ன, அண்டங்கள் என்ன, அண்டத்துக்குட்பட்ட தேவாதி பதார்த்தங்கள் என்ன, காலம் என்ன, எல்லாமே இந்த நித்திய வஸ்துக்கள்ல சேருது. அதுக்கெல்லாம் ஆசிரியமாக ஆதாரமாக எம்பெருமான் இருக்கிறான் காட்டப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த சம்பந்தமானது ஒழிக்க முடியாத சம்பந்தம் இன்னும் காட்டப்பட்டிருக்கிறது. திருப்பாவியிலே உந்தன்னோடு உறவேல் நமக்கிங் ஒழிக்க ஒழியாது நாய்ச்சியாரும் அருளி செய்கிறார். அதாவது எம்பெருமானோடு நமக்குள்ள சம்பந்தம் இருக்கே, இதை எம்பெருமான் ஒழிக்க முடியாது, நாம் ஒழிக்க முடியாது, இருவருமாக சேர்த்தும் ஒழிக்க முடியாது. அப்படிப்பட்ட தாயினுடைய உறவை அறுத்து கொள்ள முடியுமா? அப்படி முடியாது. எவ்வுயிருக்கும் தாய் இருக்கும் வண்ணமாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கான். அதனால அந்த சம்பந்தத்தை யாராலும் ஒழிக்க முடியாது.
மேலும் நவவித சம்பந்தம் என்று ஒரு கிரந்தமே அருளி செய்திருக்கிறார் புலலோகாச்சாரியர். எம்பெருமானுக்கும் நமக்கும் 9 விதமான சம்பந்தங்கள் இருக்கின்றன என்று இவையெல்லாம் திருமந்திரத்திலே காட்டப்பட்டிருக்கிறது என்னும் காட்டியிருக்கிறார். இப்படி ஒழிக்க முடியாத சம்பந்தம் இது நித்தியமாக இருக்கு. அப்படி இருந்தாலுமே அதே போல இந்த ஆத்மாவும் நித்தியமாக இருக்கு, அன்றே உண்டாயிருக்கு. ஆனாலும் அந்த பிரிந்திருக்கிறோமே ஏன்னா அந்த துக்கமானது இழந்திருக்கிறோமே என்கிற துக்கம் இத்தனை நாளா இல்ல. எம்பெருமானாருடைய விசேஷ கடாட்சம் தேவரை விஷயக்காரம் பெற்ற இன்றளவாக என்னுடைய பிரபல கர்மத்தாலே இந்த கைங்கரியத்துக்கு அடைத்த இந்த அனாதி காலம் எல்லாம் வியர்த்தமே போயிற்று என்று இழந்த நாளைக்கு அணுதபியாமல் இருக்கிற என்னுடைய மனசு முன்னாடி எம்பெருமானாருடைய அருள் பெறுவதற்கு முன்னாடி இப்படி இதெல்லாம் இழந்தோமே என்று அனுதாபமே பிறக்காமல் இருந்ததாம். வியர்த்தமே போயிற்று. ஆழ்வார் தெரிவிக்கிறார், பழுதே பலபகலும் போயினவென்னு அஞ்சி எழுதேன்னு பொய்கை ஆழ்வாருடைய பாசுரம். இந்த காலமெல்லாம் எப்படி போயிற்று, முன்னாடி காலமெல்லாம் பழுதே போயிற்று. பழுதுனா வீணாக போயிற்று. ஏதோ கொஞ்சம் நல்ல விஷயமும் செய்யறேன், வீணாகவும் கழிக்கிறேன் என்று இல்லாமல் எல்லாமே வீணாகவே கழிக்கப்பட்ட நாளாகவே இருந்திருக்கிறது என ஆழ்வார் அருளி செய்கிறார். சரி, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலம் அனாதி, இனிமே இருக்கக்கூடிய காலமும் அனாதி. இன்று எம்பெருமானுடைய கட்டாட்சம் பெற்றது, அந்த ஞானமானது பெற்றுவிட்டோம். அப்ப இனிமே இருக்கக்கூடிய காலமும் அனாதி தானே, என்னாலும் அந்த வருத்தம் இருக்குமா? இத்தனை இதுக்கு சரிபாதியாக இருக்கக்கூடியது முன்காலம், அந்த முன் அனாதி காலமும் நாம் இதை இழந்து விட்டோமே என்கிற அந்த இழவு துக்கமானது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் என்று காட்டப்பட்டிருக்கிறது. இப்படி திவாராத்திர விபாகமர, அதாவது பகல் இரவு என்று பார்க்காமல் இதுல ஒருபட்டு நின்று இப்படி பரிதபிக்கிறேன், இப்படி என்னுடைய சுபாவமானது மாறிவிட்டது, இது என்ன ஆச்சரியம் என ஆச்சரியப்படுகிறார் மணவாள மாமனிகள். சரி, அடுத்த பாசுரம். அடுத்த பாசுரத்திலே இப்படி அனுதாபங்கள் முதலானவை உண்டாயிட்டு, அதனால எம்பெருமானாருக்காக பெரிய பெருமாள் நமக்கு அருள் செய்வர். எப்பேற்பட்ட அருள்னா, அவரே நேர எழுந்தருளி அபிமானித்து அருளும் பேற்றின் கௌரவத்தை அனுசந்திக்கிறார். எப்படிப்பட்ட பேற்றை பெரிய பெருமாள் அருளுவார் என்பதை அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். கனககிரி மேல் கரிய முகில் போல் வினதை சிறுவன் மேற்கொண்டு தனு விடும்போது ஏறார் அரங்கர் எதிராசற்காக என்பால் வாராள் முன்னிற்பர் மகிழ்ந்து என்று பாசுரம். கனககிரி மேல், கனககிரி, கனகம் என்னால் தங்கம், கிரி மலை, தங்கமலை, ஸ்வர்ணமயமான மேரு மகாமேரு மலையின் மேலே கரிய முகில் போல். கரிய முகில், முகில்னா மேகம் எல்லாருக்கும் தெரியும், படிந்திருக்கிற நீலமேகம் போலே. வினதை சிறுவன், வினதைன்னு ஒரு ஸ்திரீ, அவருடைய சிறுவன் யாரு? கருடன். வினதை சிறுவன் மேற்கொண்டு, இப்படி பெரிய திருவடியை வாகனமாக கொண்டு தனு விடும்போது, இந்த சரீரம் விடுகிற சமயத்திலே ஒரு தாயானவள் முகங்காட்டுமா போலே ஏறார் சௌந்தர்யாதிகளாலே பூர்ணரான அரங்கர் பெரிய பெருமாள் எதிராசற்காக எம்பெருமானாருக்காக என்பால் வாரா, அடியன் இருந்த இடத்தே வந்து மகிழ்ந்து ரொம்ப சந்தோஷத்தோட வராராம். வந்து முன் நிற்பர், முன்னே நிற்பர். இத்தால் என்னன்னா, மணவாள மாமனிகளுக்கு வேண்டியது என்னன்னா, நம்பெருமாள் பெரிய பெருமாளுடைய முகத்தையும் முருவலையும் பார்க்க வேணுமாம், அதை அனுபவிக்க வேணும், அதை ஆசத்தீர அனுபவிக்கும்படியாக முன்னே பெரிய பெருமாளே எழுந்தருள்வர் என்று காட்டுகிறார். எப்படி எழுந்தருள்வர்னா, கனககிரி மேல் கரிய முகில் போல் இன்னும் ஒரு பெரிய தங்க மலை, அதாவது மகாமேரு என்கிற தங்கத்தாலேயே ஆன மலை, அதன் மேலே ஒரு கரிய முகிலானது மேகமானது படிந்திருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி கருடன் இங்கே இந்த தங்கத்திலே ஆன அந்த மகாமேரு ஸ்தானத்திலே, அதன் மேலே எம்பெருமான் கரிய முகில் போல, முகில் வண்ணன் என எம்பெருமான் சொல்லப்படுகிறான். மேகம் போன்ற சுபாவத்தையும் உடையவன், நிறத்தையும் உடையவன், அழகை உடையவன், முகில் போன்ற அழகை உடையவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் மணவாள மாமனிகள் இந்த சரீரம், அவருடைய சரீரம், அவருடைய திருமேனியானது விடும் பொழுது அவர் முன்னே எழுந்தருள்கிறானா, எழுந்தருளி முகம் காட்டி அபிமானித்தருள்வர். இது எம்பெருமானாருக்காக பெரிய பெருமாள் செய்யக்கூடிய செயல்னு காட்டுகிறார்.
வியாக்கியானத்திலே மஞ்சுயர் பொன்மலை மேலெழுந்த மாமுகில் போன்றுளர். இது பெரிய திருமொழி பாசுரம். நாகை அழகியாரை அனுபவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். அப்பொழுது அந்த எம்பெருமான் கருடன் மேலே கருடாருடனாக எழுந்தருளினானாம். அதை பார்த்து இந்த எம்பெருமானை விட முடியுமா தொழில்களை பார்த்து ஒரு நாயகி சொல்லும்படியான ஒரு பாசுரம். எம்பெருமான் இவளோடு கலந்து பிரிந்து விட்டான். இப்ப உருவழிப்பாடானது ஏற்பட்டது. உருவழிப்பாடுனா நேர எம்பெருமான் பக்கத்துல இல்ல, ஆனா மனக்கண்ல தெரியறான். நேர கண் திறந்து பார்த்தா அந்த எம்பெருமான் இல்லை. இதுதான் உருவழிப்பாடு. இது கலந்த போது அவன் எப்படி கலந்தான்ங்கிறது மனசுல ஓடிண்டே இருக்கு. ஆனா அந்த எம்பெருமான் நேரம் இல்லை. இதுதான் உருவழிப்பாடு. தோழிகிட்ட சொல்றா, இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், இவனுடைய பெருமை இப்படி இருந்தது, மேன்மை இப்படி இருந்தது, இப்படி ஒப்பனையோட எம்பெருமான் எழுந்தருளினான்னு சொல்றச்சே ஒரு பாசுரம் இது. இதுல கருடன் மேலே இப்படி கனககிரி பொன்மலைன்னு இங்க ஆழ்வார் தெரிவிக்கிற மஞ்சுயர் பொன்மலை என்ன மேக மதத்தளவும் வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மலை, அவ்வளவு பெரிய மலையாம். அந்த மலை மேலே எழுந்த மாமுகில் போன்றுள்ளார் இன்னும் காட்டப்பட்டிருக்கிறது. இப்படி ஸ்வர்ணமயமான மகாமேருவின் மேலே ஒரு பெரிய பெரும் பௌவம் மண்டியுண்ட பெருவயிற்ற கருமுகிலானது கிணிய படிந்திருக்குமா போலே. இது திருநெடுந்தாண்ட பாசுரத்திலிருந்து மேற்கோள் எடுக்கிற திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். அது எம்பெருமான் எப்படி இருந்தான்னு தெரிவிக்கிறார். பெரும் பௌவம் மண்டியுண்டா, பெரிய கடல் இருக்கு. அந்த கடலை இருக்கக்கூடிய தீர்த்தத்தை எல்லாம் அப்படி பானம் பண்ணுகிறதாம் அந்த மேகம். உறிஞ்சு விடுகிறது மேகம். இந்த உலகம் இருக்கு, சப்த தீபங்களை கொண்டது. அதற்கு மேலே பெரிய சமுத்திரமானது இருக்கிறது, சமுத்திரம். அந்த சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய நீரை முழுவதுமாக பருகி விட்டது. அது எப்படின்னா அந்த மணலோடு சேர்ந்து பருகுகிறா, ஒண்ணுமே மிச்சம் இல்லைன்னு சொல்லும்படியாக அப்படி பருகின முகில் எப்படி இருக்குமோ அப்படி அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருந்தான் என்ன இங்க பாசுரம். அதனால என்ன தெரியுதுன்னா அந்த பரபாக சேர்த்தி ரசம் அது நன்றாக தெரியுது. ஒரு கான்ட்ராஸ்ட்னு சொல்லுவார்கள். இப்படி தகதகான்னு மின்னக்கூடிய தங்கம், அதன் மேலே ஒரு மேகமானது படிந்திருக்குன்னா எவ்வளவு பார்க்க அழகாக இருக்கும்னு அந்த பரபாக சோபை அது தெரிவிக்கப்படுகிறது. வினவை சிறுவன் என்னும்படியான திருவடியின் மேலே தேகபாத சமயத்திலே தாய் முகங்காட்டுமா போலே. எம்பெருமானை இங்கே கருமுகில் என்று தெரிவித்திருக்கிறார் மணவாள மாமனிகள். எப்பொழுதுமே ஆழ்வார்கள் பெரிய பெருமாளை முகில் வண்ணன் என்னும் கொண்டல் வண்ணன் என்னும் அருள் செய்கிறார்கள். முகில் வண்ணன் அடியை அடைந்து அருள் சூடி வைந்தவன் என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வண்ணையுண்ட வாயன் என்று அருள் செய்கிறார் திருப்பான் ஆழ்வார். இப்படி ஆழ்வார்கள் பெரிய பெருமாளை மேகமாக வர்ணிக்கிறார்கள். பட்டரும் விசேஷித்து ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே ஆச்சரியமாக அருள் செய்திருக்கிறார் ஸ்லோகங்களை. சிஞ்சேதி மஞ்ச ஜனம் இந்திரையா தட்டித்வான் பூஷாமணித்யுதிபிஹி இந்திரதனுர்ததானஹ ஸ்ரீரங்கதாமணி தயாரச நிர்பரத்வாது அத்ரௌ ஷயாளுரிவ சீதல காலமேகா என்ன. அத்ரௌ ஷயாளுரிவ சீதல காலமேகா. அத்ரௌ என்ன மலையிலே, ஷயாளுரிவ சயனித்திருக்கக்கூடிய சீதல குளிர்ந்த காலமேகம் போன்று எம்பெருமான் எழுந்தோடு இருக்கிறானாம். சரி, மேகம்னு சொன்னா போருமா? அந்த மேகத்துல மின்னல் இருக்கும். அதே இந்திரதனுசன சொல்லக்கூடிய வானவில் இருக்கும். இதையெல்லாம் எம்பெருமானிடத்திலே பார்க்கலாமா என்னால் நன்றாக பார்க்கலாமே. எம்பெருமானிடத்திலே பிராட்டி திருமார்பிலே எழுந்தருள் இருக்கிறாள். அவள்தான் மின்னலை போன்றவள். இந்திரையா தட்டித்வான். அடுத்து பூஷாமணி ஜுதிபிகி இந்திரதனுர் ததானஹா. எம்பெருமான் பற்பல திருவாபரணங்களை அணிந்தருள் இருக்கிறான். அந்த திருவாபரணங்களிலே எவ்வளவோ ரத்தனங்கள், வைரங்கள், வைடூரியங்கள்னு இப்படி மின்னிக் கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் வானவில் போன்று இருக்கிறதா. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் நன்றாக நீரை பருகின காலமேகமானது மலையிலே படிந்திருக்குமா போலே உபய காவேரி மத்தியத்திலே ஒரு மணல் திட்டு. அது அந்த மணல் திட்டின் மேலே திருவரங்க மாநகரிலே எழுந்தருளி இருக்கிறான் என்று பட்டருடைய அனுபவம். இப்படி ஆழ்வார்கள் எல்லாம் எம்பெருமானை முகில்வண்ணன் என்று அருள் செய்திருக்கிறார்கள். ஆச்சாரியர்களும் அருள் செய்கிறார்கள். அப்படி எம்பெருமான் எழுந்தருள்கிறான். தாய் முகங்காட்டுமா போலே சௌந்தர்யாதிகளால் பூர்ணரான பெரிய பெருமாள். ஏறார் அரங்கர். என்ன ஏர் அழகு அப்படின்னா சௌந்தர்யம். சௌந்தர்யம்னா ஒவ்வொரு அங்கமாக அழகாக இருக்கக்கூடியது. அதே லாவண்யம் என்னால் மொத்தமா அழகாக இருக்கக்கூடியது. இதை ஆழ்வார்கள் அரங்கனிடத்தில் அனுபவித்திருக்கிறார்கள். ஆண்டாள் நாய்ச்சியார்
குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமல பூவழகர் எம்மானார் என்று அருள் செய்கிறாள். எம்பெருமானுடைய சௌந்தரியம் பிரத்யங்க சோபா என்று தெரிவிப்பார்கள். ஒவ்வொரு அங்கமாக அழகாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். திருக்கண்கள் தனியாக பார்த்தாலும் அழகாக இருக்கும், திருமூக்கு அழகாக இருக்கும், திருப்பவளம் வாயானது அழகாக இருக்கும், கேசங்கள் அழகாக இருக்கும், திருமார்பு அழகாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு அங்கங்களாக எம்பெருமானை அனுபவித்தாலும் மிகவும் அழகாக இருக்கக்கூடியவன். இதை சேர்த்து திருவடியிலே திருவடி அனுபவித்தாலும் அழகாக இருக்கக்கூடியவன். அது லாவண்யம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி ஆண்டாள் நாச்சியார் ஒவ்வொரு அங்கமாக அனுபவிக்கிறாள். அதில் கண்ணை பார்த்தாலாம், நேர்கொடு நேர் பார்க்க முடியல, என்ன அழகு இன்னும் நேரா பார்க்க முடியலையாம் எம்பெருமானுடைய திருக்கண்களை. அதனால அப்படியே ஓரமாக அப்படி திரும்பி அவனுடைய கேசத்தை பார்த்தாள், திருமுடியை பார்க்கிறாளாம். திருமுடி அலை அலையாக இருக்கு, அப்படி அலை அலையா இருக்கு. அதை என்ன பண்ணுதான் இவளை, இந்த நாய்ச்சியாரை வாய்க்கரையிலே சென்று தள்ளுகிறது. அதாவது கரையாக இருக்கக்கூடிய வாய், அந்த திருவாயிலே தள்ளுகிறது நாய்ச்சியாரை. உடனே வாயழகிலே ஈடுபடுகிறாள். என்ன அழகு என்று தோற்று திருவடியிலே விழப்பார்க்கிறாளாம். நடுவிலேயே திருவடிக்கு செல்லக்கூடிய நடுவிலேயே கொப்பூழ் அந்த தாமரையாக இருக்கு, அந்த அழகு கொள்ளை கொள்கிறது. இப்படி இருக்கு. குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமல பூவழகர். இதை சுவாரஸ்யத்தை கொண்டு முதல்ல கண்ணழகரை முதல்ல வச்சுக்கணும், அப்புறமா குழலழகர் வாயழகர் கொப்பூழில் எழுகமல பூவழகர் என்று வைத்துக் கொள்ள வேணும் என்று காட்டியிருக்கிறார்கள் பெரியோர்கள். இப்படி ஒவ்வொரு அங்கமாக அனுபவிக்கிறாள் நாய்ச்சியார் எம்பெருமானுடைய அழகை, திருவரங்கனுடைய அழகை. அதே போல திருப்பான் ஆழ்வார் 10 பாசனங்கள் ஆச்சரியமாக அமலநாதிபிரான் என்ன அருள் செய்திருக்கிறார். அதிலே முதல் 8 பாசனங்களாலே 8 அங்கங்களை அனுபவிக்கிறார். பாத கமலம், நல்லாடை, உந்தி, தேட்டர் முதலபந்தம், திருமார்பு, கண்டம், செவ்வாய், வாட்டமிழ் கண்கள்னு இப்படி 8 பாசனங்களாலே ஒவ்வொரு அங்கங்களாக அனுபவித்தவர். லாவண்யத்தை அனுபவிக்கிறார். மேனி என்ன நீலமேனியையோ நிறைகொண்டதென் நெஞ்சினையே என்று காட்டப்பட்டிருக்கிறது. இப்படி எம்பெருமான் சௌந்தரியம் லாவண்யம் முதலாளவற்றிலே பூர்ணராக இருக்கக்கூடியவர். அதைத்தான் இங்கே ஏறார் அரங்கர் என்ன அருள் செய்கிறார். சௌந்தர்யாதிகளால் பூர்ணரான பெரிய பெருமாள் எம்பெருமானாருக்காக. யாருக்காக இந்த அருள் செய்கிறார்னா எம்பெருமானாருக்காக. நான் இருந்த இடத்தே வந்து இப்படி மணவாள மாமனிகள் எங்க எழுந்தருள் இருக்கிறாரோ அங்க பெருமாளே எழுந்தருள்கிறார். கருடாருடனாக எழுந்தருளி முன் நிற்பர். சும்மா ஏதோ கடமைக்கு வந்தோன்னு இல்லையா, ஹர்ஷயுக்தராய் ரொம்ப சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து நிற்பராம், முன்னிற்பர். இத்தால் எனக்கு அபேட்சிதமான முகமும் உருவலும் காட்டி அனுபவித்தருள்வர் அருளி செய்கிறார். திருவரங்கத்திலே வருஷத்துக்கு 4 கருட சேவைகள். தை மாசம் பூபதி திருநாள், அதிலே 4ஆம் திருநாள் கருட சேவை. மாசி திருப்பள்ளியோட திருநாள், இதுல விசேஷம் என்னன்னா 4ஆம் திருநாள் வெள்ளி கருட சேவை. மற்றதெல்லாம் தங்க கருட சேவை. மாசி கருடன்கிறது வெள்ளி கருடன். அதே போல பங்குனி ஆதி பிரம்மோற்சவம், அதுலேயும் 4ஆம் திருநாள் தங்க கருட சேவை. சித்திரையிலே விருப்பம் திருநாள், அதுலேயும் 4ஆம் திருநாள் தங்க கருட சேவைன்னு கருட சேவையில எம்பெருமான் அனைவரையும் ஆட்கொள்வதற்காக கருடன் மீது எழுந்தருள்கிறான். இது ஆச்சரியமாக நாம் இன்றும் சேவிக்கும்படியாக இருக்கு. அப்படி இந்த சரீரமானது விடும் பொழுது நேரே வந்து எழுந்தருள்கிறாராம். என்னத்தை காட்டுகிறார்னா முகத்தையும் உருவலையும் காட்டுகிறார் என்று காட்டியிருக்கிறார் இங்கே வியாக்கியானத்திலே. அதிலே விசேஷம் உண்டு. பெரிய பெருமாள் பொதுவாக நம்பெருமாளுடைய திருமுகத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம். அந்த முகமும் உருவலும் ஆச்சரியமாக இருக்கும். எந்த திவ்ய தேசத்தை எம்பெருமானை சேவித்தாலும் அதை காட்டிலும் அரங்கருக்கு அது தனிச்சிறப்பு என்றுதான் சொல்ல வேணும். இப்படி சிரித்த புன்முறுவலோடு எம்பெருமானுடைய திருவாயானது இருக்கிறது. அது முகமும் உருவலும் ஆசன பத்மத்திலே அழித்தின திருவடிகளுமாய் நிற்கிற நிலை இன்னும் ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். இதை பட்டர் நன்றாக அனுபவித்திருக்கிறார். சம்பாஷமானமிவ சர்வவசம் வதேனா மந்தஸ்மிதேன மதுரேன ச வீக்ஷணேனா. அடியார்கள்லாம் பெரிய பெருமாளை சேவிக்க வந்தால் உடனே அந்த ஹர்ஷத்தாலே மகிழ்ச்சியாலே பெரிய பெருமாள் என்ன பண்ணுகிறார், அர்ச்சாவதார சமாதியை கடந்து பேசும்படியாக இருக்கிறாராம். இங்கே இது நம்பெருமாளுக்கு உண்டான பாசுரம். நம்பெருமாள் அர்ச்சாவதார சமாதியை கடந்து பேசும்படியாக எழுந்தருளி இருக்கிறார் என்று பட்டர் அனுபவிக்கிறார். பொதுவாக அர்ச்சாவதாரத்தில் யாரோடும் பேசுவதில்லை என்று எம்பெருமான் ஒரு நியமம் வைத்திருக்கிறான். அதையும் மீறி சிற்சில அடியார் இடத்துல பேசியிருக்கிறான். திருக்கச்சம்பிகள் போல்வார் இடத்துல எம்பெருமான் சில வார்த்தைகள் அருளி செய்திருக்கிறான்.
ஆனா பொதுவாக அர்ச்சாவதார சமாதியை கடந்து இருப்பதில்லை. ஆனா அடியார்கள் வரும் பொழுது அர்ச்சாவதார சமாதியை கடந்து நன்றாக புன்முறுவல் பூத்து பேசுவது போன்று நம்பெருமாள் எழுந்தருள் இருக்கிறார் என்று சம்பாஷமானம் இவ. அதனால என்னன்னா சர்வவசம் வதேனா, எல்லாரையும் வசீகரிக்கிறான். மதுரேன மந்தஸ்மிதேனா, மதுரமாக இனிதாக இருக்கக்கூடிய மந்தஸ்மிதம், அதனால எல்லாரையும் ஈடுபடுத்துகிறான் எம்பெருமான். இனி இப்படி அனுபவிக்கிறார்கள். இந்த மந்தஸ்மிதமானது எம்பெருமானை அவனுடைய சௌசீல்யம் என்கிற குணத்தை காட்டுகிறது என்று ஆச்சாரியர்கள் தெரிவிப்பார்கள். இப்படி கவித்த முடியும் முகமும் முறுவலும் ஆசனபத்மத்திலே அழுத்தின திருவடிகளும் என்ன ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணத்தை காட்டுவதாக இருக்கான். வைத்த அஞ்சல் அண்ண கை என எம்பெருமான் அபயாஸ்தம் காட்டிக்கொண்டு எழுந்தொள்ளி இருக்கிறான். கவித்த அபயாஸ்தத்தை எதை காட்டுகிறதுனா வாத்சல்யம். எம்பெருமான் அடியாருடைய குற்றங்களை எல்லாம் பொறுக்கக்கூடியவன், அதையே போக்கியமாக கொள்ளக்கூடியவன் என்கிற அர்த்தம் காட்டப்படுகிறது. கவித்த முடிங்கிறது எம்பெருமான் சுவாமி, எல்லாருக்கும் நாதனாக இருக்கக்கூடியவன், உடையவனாக இருக்கக்கூடியவன் என்பதை கவித்த முடியானது காட்டுது. முகமும் முறுவலும் என எம்பெருமானுடைய முகம் முறுவல் அது என்ன காட்டுதுன்னா, இவ்வளவு உயர்ந்தவனா, பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆழ்கின்ன எம்பெருமான் செங்கோலுடைய திருவரங்க செல்வனார்னு இங்க இருந்து கொண்டே, கோயிலிலே இருந்து கொண்டே உபயோகியும் ஆழ்கிறான் எம்பெருமான். அப்படிப்பட்ட உயர்ந்தவன், அவ்வளவு பராத்பரன் அவன். அவ்விடத்தான் யானார்னு சொல்லும்படியாக அப்படி அவ்வளவு பெரியவனாக இருக்கான். நாமெல்லாம் இவ்வளவு நீச்சர்களாக இருக்கோமேனு நகன்று போக வேண்டாம். அப்படி ஒரு புறையற கலக்கக்கூடியவன், ஒரு நீராக கலக்கக்கூடியவன் எம்பெருமான் என்பதை அவனுடைய புன்சிரிப்பானது காட்டுகிறதாம். அவனுடைய திருவடிகள், அவன் சுலபன் என்பது சௌலபியத்தை காட்டி கொடுக்கின்றன என்று ஆச்சாரியர்கள் அனுபவிக்கிறார்கள். இது மந்திரத்திலே இருக்கக்கூடிய நாராயண பதத்தினுடைய அர்த்தமாக காட்டுகிறார்கள் ஆச்சாரியர்கள். இது முக்கியமாக துவய மந்திரத்திலே இருக்கக்கூடியது. இப்படி முகத்தையும் உருவலையும் எம்பெருமான் காட்டி அருள்வர் என காட்டியிருக்கிறார். இது இந்த பாசுரமானது முடிந்தது. 52வது பாசுரம். அடுத்தது 53வது பாசுரம். இங்கே துக்கமானது ஏற்படுகிறது மணவாள மாமிகளுக்கு. அதாவது எம்பெருமானாருக்காக இப்பேற்பட்ட அருள் கிடைக்கும்னு பார்த்தோம். அந்த அருள் உடனே கிடைக்க வேண்டாமா? அதற்கு விரோதியாக இருக்கக்கூடியது என்னன்னா இந்த உடம்பு தான். இந்த உடம்பை உடனே போக்கி அந்த பேற்றை அழித்தருள வேணும் என்ன எம்பெருமானாரிடத்திலே பிரார்த்திக்கிறார் மணவாள மாமுனிகள். இப்படி பெரிய பெருமாள் பெரிய திருவடி மேல் கொண்டு வந்து திருமுக பிரதானம் பண்ணும்படி அனுசந்தித்து அதுக்கு இடைச்சுவராய், அதற்கு தடங்களாக இருக்கக்கூடிய பாபாஸ்பத தேகத்துடன் துஸ்ஸகமான துக்கங்களை அனுபவித்திருக்க முடியாது. பாபங்களுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய இந்த சரீரத்தோடு சகிக்க முடியாத துக்கங்களை அனுபவித்துக் கொண்டு இருக்க முடியாது. அதனால எம்பெருமானாரே ஹித பிரவர்த்தகரான தேவர், சகல துக்காஸ்பதமான சம்சாரத்தில் நின்னும் அடியனை சீக்கிரமாக உத்தரிப்பருள வேணும் என்கிறார். அதனால சீக்கிரமாக சம்சாரத்திலிருந்து கரையேற்ற வேணும் என அருள் செய்கிறார். 53வது பாசுரம். இதத்தாலே தென்னரங்கர் செய்கின்றதன் அறிந்தே இருந்தாலும் தற்கால வேதனையின் கனத்தால் பதைத்து ஆ ஓ என்னும் இந்த பாவ உடம்புடனே பலனோவும் அனுபவித்து இப்பவத்திருக்க போமோ மதத்தாலே வல்வினையின் வழி உழன்னு திரிந்த வல்வினையேன் தன்னை உனக்காலாக்கிக் கொண்ட இதத்தாயும் தந்தையுமாய் எதிராசா என்னை இனி கடுக இப்பவத்தின் இன்னும் எடுத்தருளே பாசுரம். இதத்தாலே ஹித புத்தியாலே நல்லது செய்ய வேணும் என்கிற எண்ணத்தாலே தென்னரங்கர் பெரிய பெருமாள் செய்கின்றதென்று அறிந்தே இருந்தாலும் தன்னுடைய கிருபையினாலே துக்கங்களை எல்லாம் அனுபவிப்பதற்காக கொடுக்கிறார். கிருபையினாலே துக்கத்தை கொடுக்கிறாரா என்னால் இந்த கிருபையினாலே இந்த துக்கங்கள்லாம் என்னன்னா முன் செய்த வினைதானே, இந்த பிராரப்த கர்மம் அனுபவிக்க தொடங்கின அந்த கர்மத்தினுடைய பலன்கள் தான் இந்த துக்கங்கள். அதை கொடுக்கிறான் எம்பெருமான். எதற்காகனா அப்பதான் இந்த பிரகிருதி பிராகிருதங்களிலே வைராக்கியமானது இவனுக்கு ஏற்படும். இல்லாவிட்டால் இந்த உலக சுகங்களிலே ஆழ்பட்டு இருந்து விடுவான். அதனால நல்லதுக்காகத்தான் எம்பெருமான் இப்படி துக்கங்களை எல்லாம் கொடுக்கிறான். கிருபாபலமாக துக்கங்களை அனுபவிப்பித்து அருளுகிறார் என்று அறிந்தே இருந்தாலும் தற்கால வேதனையின் கனத்தால் அந்த அனுபவிக்கிற காலத்துல எவ்வளவு வேதனை ஏற்படுது, துக்கம் ஏற்படுகிறது. அதை பார்த்து துடித்து பதைத்து ஆ ஓ அப்படி கத்தறான். ஆ ஓன்னு துடிக்க முடியாததுனால அந்த துக்கத்தை காட்டக்கூடிய சில சப்தங்கள் அதை செய்து
இந்த பாவ உடம்புடனே இந்த பாவ சரீரத்தோட பலனோவும் அனுபவித்து இப்படி நிறைய துக்கங்களை அனுபவித்து இப்பவத்து இருக்க போமோ, இந்த சம்சாரத்தில் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கிற. மதத்தாலே, தேக மதத்தாலே வல்வினையின் வழி உழன்று திரிந்த இந்த கர்மத்தின் மார்க்கத்திலே அதுவே யாத்திரையை வர்த்தித்த வல்வினையேன் தன்னை பாபியான மகாபாபியான அடியேனை உனக்கு சத்துக்களுக்கு ஆசிரியனீராயிருக்கிற தேவருக்கு ஆளாக்கி கொண்ட அடிமையாக்கி கொண்ட அருளின இதத்தாயும் இதத்தை நடத்தும் மாதாவும் தந்தையுமாய் பிதாவுமாய் இருக்கிற எதிராசா எம்பெருமானாரே, இனிமே என்ன செய்யணும்? தேவர் சம்பந்தத்தை அறிந்த பின்பு என்னை அடியேனை கடுக சீக்கிரமாக இப்பவத்தில் நின்னும் இந்த சம்சாரத்தில் நின்னும் எடுத்து அருளி கரையேற்ற வேணும் என்று பிரார்த்திக்கிறார். இதுக்கு முன்னாடி ஞானசாரத்திலே ஒரு பாசுரத்திலே அனுபவித்தோம். 21வது பாசுரம், ஆற பெருந்துயரை செய்திடணும் என்ன. இந்த பாசுரத்துல என்ன அருளி செய்தார் பெருமாள் எம்பெருமானார் என்னால், எம்பெருமான் ஹித புத்தியாலே நல்லது செய்ய வேணும் என்பதற்காக அடியார்களுக்கு துக்கங்களை எல்லாம் கொடுக்குறான். ஆற பெருந்துயரேனா துயர் மட்டும்தான், அதுவும் வெறும் துயர் இல்ல, பெருந்துயர் ஆற பெருந்துயர் இப்படி அது மட்டுமே கொடுக்குறான். நடுவில் ஏதோ கொஞ்சம் சந்தோஷம் வருமானா அது சந்தோஷமே கிடையாது, துக்கங்களையே கொடுத்து கொண்டிருக்கிறான். எதற்காகனா ஹித புத்தியாலே கொடுக்கிறான். அதற்கு உதாரணம் அருளி செய்தார். ஒரு பிதா தந்தையானவன் தன்னுடைய மகனுக்கு ஒரு பெரிய புண்ணு இருக்கான், அதை வெட்டித்தான் எடுக்க வேணும், பிராண சிகிச்சை பண்ண வேணும். பண்ணணும்னா அந்த குழந்தைக்கு வலிக்கத்தான் செய்யும். அதற்காக வலிக்குமேன்ட்டு அந்த புண்ணை அப்படியே ஆறி வைத்திருக்க முடியாது, அதை வெட்டித்தான் ஆக வேணும். அதற்காக தந்தை அதுக்கு அனுமதிக்கிறார் போலே எம்பெருமான இந்த பாபங்களை அவன் அனுபவிக்கட்டும் என்று இருக்கிறான். எதனாலேனா ஹிதபுத்தியாலே நல்லதற்காகத்தான் இப்படி எம்பெருமான் செய்கிறான். இத்தியாதிப்படியே ஹிதபுத்தியா பெரியவருமான் கிருபாபலமாக துக்கங்களை அனுபவித்தருள்வர் என்று அறிந்தே இருந்தாலும், இதே அர்த்தம் தான் ஏற்கனவே பார்த்து விட்டோம். அந்த காலத்தில் உண்டான வேதனையின் மிகுதியாலே துடித்து அதனால ஆவோ அப்படின்னு கத்திக்கொண்டு இந்த சம்சாரத்திலே இருக்க முடியுமா அப்படின்னு அருள் செய்கிறார். பாவமே செய்து பாவியானேன் என்கிறபடியே திருமங்கேழ்வார் அருள் செய்கிறார். பாவமே செய்து பாவியானேன், பாவம் செய்தேன் பாவியானேன். இதென்ன பாவம் செய்யா பாவியாவாங்கிறத சொல்லணுமா? தெரிந்தது தானே. என்னால் பாவம் செய்து புண்ணியசாலியும் ஆக முடியும், புண்ணியம் செய்து பாவியாகவும் ஆக முடியும். அது எப்படி அப்படின்னா, ஒருவன் ஒரு மாட்டை அடிக்க வேணும் என்று துரத்தி கொண்டு வருகிறான். இந்த பசுமாடு ஒரு கோவிலை சுத்தி வருகிறது, இவனும் அதை வலம் வருகிறான். இவன் கோவிலை சுத்தணுங்கிறதுக்காக பிரதட்சணம் பண்ணணுங்கிறதுக்காக சுத்தவில்லை, பண்றதோ பாவ காரியம், மாட்டை அடிக்கணும்ட்டு போறான். ஆனாலும் அது போற வழியிலே அந்த கோவிலையும் ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டான்னா ஒரு புண்ணியமானது அவனுக்கு வந்து செல்கிறது. பாவத்தை செய்ய புகுந்தவனுக்கு புண்ணியமானது வருகிறது. இதே புண்ணியம் செய்து செய்ய தொடங்கி அதனாலே பாவமும் ஏற்படக்கூடும். நம்பாடுவான் சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். சோமசர்மா என்கிற ஒரு அந்தணன், அவன் ஏதோ யாகம் செய்ய வேணும்னு தொடங்கி அதுல லோபம் ஏற்பட்டு உயிரை விட்டான், யாகம் முடியவில்லை. அதனாலே பிரம்மராட்சசாக தெரிந்தான் என்று பார்க்கிறோம். ஆக அவன் புண்ணிய கர்மம் செய்ய வேணும் என்று தொடங்கினான், அது பாவத்தோட தலை கத்திட்டு. ஆனா ஆழ்வார் இங்க தெரிவிக்கிறார், அப்படின்னா புண்ணியம் செய்ய தொடங்கி வந்த பாவம் அல்ல, இல்ல பாவம் செய்ய தொடங்கி புண்ணியமும் வரல, பாவமே செய்து பாவியே ஆனேன் என்ன அருளி செய்கிறார். பாவமே செய்து பாவி ஆனேன் என்கிறபடியே தேக மதத்தாலே பிரபல கர்மத்தின் மார்க்கத்திலே அதுவே யாத்திரையை வர்த்தித்த மகாபாபியான என்னை தேவரே இப்படி இந்த சரீர சம்பந்தத்தை அறுத்து தர வேணும் என பிரார்த்திக்கிறார். மாம் தாரையா என்னும்படி எடுத்து கரையேற்றி எவ்வளவு வேணும் என அருளி செய்கிறார் மணவாள மாமுனிகள். சரி, இப்படி இவர் பிரார்த்தித்த உடனே எம்பெருமானார் சரி மணவாள மாமுனிகளுக்கு இவ்வளவு ஆர்த்தியானது ஏற்பட்டு விட்டது, நாம் செய்வோம் என்று நினைத்து கொண்டிருந்தார். ஆனா அந்த நேரம் கூட பொறுக்க முடியவில்லையா மணவாள மாமுனிகளுக்கு. ஏதோ ஒரு வினாடி தாழ்த்தினால் கூட பொறுக்க முடியாத அந்த பரமபக்தி நிலை என்று பார்த்தோம். விட்டு பிரிந்தால் ஒரு க்ஷணமும் இருக்க முடியாது என்கிற நிலை அதுல இருப்பதனாலே எம்பெருமானார் நமக்கு அருள் செய்யவில்லைன்னு நினைச்சுட்டார். ஆனா எம்பெருமானார் இவருக்கு மோட்சத்தை தர வேணும், இவரை கரையேற்ற வேணும் என்கிற எண்ணத்திலேதான் எழுந்தொள்ளியிருக்கார். ஆனா அந்த காலத்தை கூட அவரால் பொறுக்க முடியவில்லை மணவாள மாமுனிகளாலே. அடுத்த அதிலே ஒரு பகல் 1000 ஊழியாய். பொதுவா ஒரு சந்தோஷம் இருந்துச்சுன்னா இந்த காலமெல்லாம் ரொம்ப சீக்கிரம் முடிந்ததாக நமக்கு தோணும். இதே ஒரு துக்கம் இருந்துச்சுன்னாலும் அது கொஞ்ச நேரம்ங்கிறது ரொம்ப நேரம் துக்கத்துல இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். அதுவும் இவருக்கு பரபக்தியிலே இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறார் மணவாள மாமுனிகள். அவர் எவ்வளவு துடித்திருப்பார்.
இப்படி இவர் அபேட்சித்தபடியே எம்பெருமானாரும் இவர் அபேட்சிதம் எல்லாம் செய்வாராக எண்ணி இருக்க இவர்க்கது பற்றாமல் ஒரு பகல் 1000 ஊழியாய் மீளவும் அவர் தம்மை பார்த்து, சர்வவித பந்துவுமாய் இருக்கிற தேவர், நான் இந்த தேகத்தோட இருந்து துக்கப்படாமல் என்றுதான் நலவந்தமில்லதோர் நாட்டிலே சேரும்படி ஏற்றி அருளுவர் என்கிறார். இந்த பாசுரத்திலே என்னைக்குதான் எம்பெருமானார், அந்த எம்பெருமானார் எப்படிப்பட்டவர்னா சர்வவித பந்துவாக இருக்கக்கூடியவர் எம்பெருமானார், எல்லா உறவும் எம்பெருமானார் தான். அப்படி இருக்கக்கூடியவர் இந்த தேகத்தோட இருந்து துக்கப்படாமல் இருக்க வேணும், அதற்கு என்று பரமத்திலே நம்மை ஏற்றி வைப்பார் என தெரிவிக்கிறார். இன்னும் எத்தனை நாள் உடம்புடனே இருந்து நோவுபட கடவேன், ஐயோ என்னை இதில் நின்னும் விடுவித்துணீர் என்றுதான் திருநாட்டில் ஏற்றுவீர், அன்னையும் அத்தனும் அல்லாத சுத்தமும் ஆகி என்னை அளித்தருள் நாதனே, என் இதத்தை இராப்பகல் இன்னியே ஏகமென்னும் எதிராச வள்ளலே என்று பாசுரம். அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் என மதுரவியாழ்வார் நம்மாழ்வார் விஷயத்திலே அருளி செய்கிறார். அதையேத்தான் இங்கே மணவாள மாமுனிகள் எம்பெருமானார் திறத்திலே அருளி செய்கிறார். அன்னையும், அன்னை எப்பொழுதும் தாய் என்ன பண்ணுவா, குழந்தைக்கு பிடிச்சதுதான் செய்வா, பிரியத்தையே செய்யக்கூடியவள். ஆனா தகப்பன் என்னன்னா அதுக்கு ஹிதத்தை, இப்பொழுது அப்பிரியமாக இருந்து பிடிக்காமல் இருந்தாலும் சரி, இந்த குழந்தைக்கு எது நல்லதுன்னு பார்த்து செய்யக்கூடியவன் தந்தை. இப்படி பிரியத்தை பண்ணும் மாதாவும் ஹிதத்தை பண்ணுகிற பிதாவும் அல்லாத சுற்றம் மற்ற எல்லா அனுத்தமான எல்லா பந்துக்களும் அசேஷ பந்துக்கள் எல்லாம் ஆகி ஆய என்னை அடியேனை அழித்தருள் ரட்சித்தருள்கிற நாதனே சுவாமி, என் அடியனுடைய இதத்தை இஷ்டத்தை இராப்பகலின்றிய இரவு பகலின்றிய ஏகம் என்ன ஒருபடிப்பட சிந்திக்கிற எதிராச வள்ளலே என எம்பெருமான பார்த்து விழிக்கிறார். அதாவது எப்பொழுதும் இரவு பகல் எண்ணாமல் மணவாள மாமிகளுக்கு எது நல்லது என்று இதையே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவராம் எம்பெருமானர். பொதுவாக முனினா மனநசீலகா முனிகி என்று சொல்லி தெரிவிப்பார்கள். இவர் முனிதான எதிராச முனி. அதனால இவர் என்ன பண்ணுகிறார்னால் மணவாள மாமிகளுக்கு எது நல்லது அந்த நல்லதையே செய்ய வேணும் என்று இப்படியே நினைத்துக் கொண்டிருக்கிறாராம். அப்படி இருக்கக்கூடிய எதிராச வள்ளலை பரம உதாரரான எதிகளுக்கு நாதரான எம்பெருமானாரே, தேவருக்கு ஆட்பட்ட பின்பம் ஆழ்வாரும் உனக்காட்பட்டும் அடியேன் இன்னும் உழல் வேணும் என்று திருக்குழந்தை 6ஆம் இடத்திலே சரணம் புகுகிறார் நம்மாழ்வார். அத போல தேவரீருக்கு ஆட்பட்ட பின்பும் இன்னும் எத்தனை நாள் எத்தனை காலம் இந்த உடம்புடனே இருந்து இந்த தேகத்திலே இருந்து நோவுபட கடவேன், ஐயோ அந்தோன்னு தெரிவிக்கிறார். என்னை இதில் நின்னும் இந்த தேகத்தில் நின்னும் பந்தகமான தேகத்தில் நின்னும் விடுவித்து உத்தனாம்படி பண்ணி தேவர் என்றுதான் எப்பொழுதுதான் திருநாட்டினுள் ஏற்றுவீர், பரவத்திலே ஏற்றி அருளுவீர் என்ன இதை தேவரீர் அருளி செய்ய வேணும் என்ன எம்பெருமானார் இடத்திலே கேட்கும்படியான பாசுரம். இதிலே உனக்கு ஆட்பட்டம் அடியேன் இன்னும் உழல் வேணும் என்று ஆழ்வார் பிரார்த்தித்தபடியே தேவரீருக்கு சேஷவா பூதரான பின்பு எப்படிப்பட்ட தேவர்னா அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான எல்லா விதமான பந்துக்களாகவும் இருக்கக்கூடியவர் எம்பெருமானார் மணவாள மாமுனிகளுக்கு. இப்படி ரட்சித்தருள்கிற நாதனே, என் மனம் ஏக வேண்டும் இராப்பகலின் ஆழ்வார் சாதித்தார். அதை போலவே இவரும் அந்த வார்த்தைகளை கொண்டே ஆழ்வார் அருளி செய்த அந்த பதங்களை கொண்டே இந்த பாசுரத்தை அருளி செய்திருக்கிறார் என்பதை நாம் நோக்க வேணும். இப்படி என்னைக்குதான் இந்த தேகத்தை விட்டு வெட்டி எடுத்து அடியானை பரவத்திலே ஏற்றுவீர் என்ன கேட்டும்படியாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. சரி, எம்பெருமானார் எதுவுமே செய்யலையா? எம்பெருமானார் எவ்வளவு செய்திருக்கிறார் மணவாள மாமுனிகளுக்கு, அதை அனுசந்திக்கிறார் அடுத்த பாசுரத்தில். பொதுவாக செய்த அம்சத்தில் கிருத்தஞதை இருக்க வேணும், செய்ய வேண்டிய அம்சத்தில் அபேட்சையும் அதிகாரிக்கு வேண்டும் என தெரிவிப்பார்கள். இதுவரைக்கும் செய்ததற்காக நாம் நன்றியோடு இருக்க வேண்டும். அதே போல என்ன வேணுமோ அதை அபேட்சி கேட்க வேண்டும், என்ன இன்னும் செய்யணுமோ அதை கேட்க வேணும். அதைத்தான் இங்கே செய்திருக்கிறார். என்ன வேணுங்கிறத கேட்டுட்டார். எம்பெருமானார் செய்த அம்சங்களை அடுத்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார். இது 55வது பாசுரம். இந்த பாசுரம் நித்தியானுசந்தேயமாக கடவுது என வேள்விக்குடி வாகபிரதவர்ஷி சுவாமி தெரிவித்தருள்வர். தென்னரங்கர் சீரருளு கிழக்காகப் பெற்றோம், திருவரங்கம் திருப்பதியே இருப்பாகப் பெற்றோம், மன்னிய சீர் மாறன்களை உணவாகப் பெற்றோம், மதுரவி சொற்படியே நிலையாகப் பெற்றோம், முன்னவராம் நம்குறவர் மொழிகள் உள்ள பெற்றோம், முழுதும் நமக்கவை பொழுதுபோக்காகப் பெற்றோம், பின்னை ஒண்ணுதனில் நெஞ்சு பேராமல் பெற்றோம், பிறர் மினுக்கம் பொறாமையில்லா பெருமையும் பெற்றோமேன்னு ஆச்சரியமான பாசுரம். ஆழ்வார் நம்மாழ்வார் தம்முடைய பெருமைகளை தாமே வெளியிட்டுக் கொண்டார். எங்கேனா துவளில் மாமணிமாடமூங்கு தொலைவில்லிமங்கலம் தொழுமிவளை என்கிற பதிகத்திலே
தம்முடைய பெருமையை தாமே அருள் செய்கிறார். எம்பெருமானை அருளி செய்ய வேணும், எம்பெருமானுடைய பெருமைகளை அருளி செய்ய வேணும்னா யாரால முடியும்னா நம்மாழ்வாரால்தான் முடியும். திருமாலவன் கவி என அருளி செய்கிறார் நம்மாழ்வார். இப்படி ஏற்கும் பெரும்புகழ் வானவர் ஈசன் கண்ணன் தனக்கு ஏற்கும் பெரும்புகழ்னு எம்பெருமானுக்கு இணையான புகழை உடையவர். எம்பெருமானை கைபாட வேணும் என்னால் நம்மாழ்வார் தான் கவிபாட வேணும் என்று இருக்கிறது. சரி, இப்ப நம்மாழ்வாரை யார் கவிபாடுவதுன்னா எம்பெருமானுக்கே நம்மாழ்வார் தான் கவிபாடணும். எம்பெருமான காட்டிலும் விஞ்சிய புகழை உடையவர் நம்மாழ்வார். அவரை கவி பாடணும்னா யாருன்னா அவரே பாடினாதான் உண்டு. சரி, நேரே அவரே பாட முடியுமா? லஜையாக இருக்குமேனா தானாக பாடாமல் ஒரு தோழி பாசுரமாக அந்யாபதேசத்தாலே அருளி செய்கிறார் துவளில் மணி மாடமங்கள். இது ஆழ்வார் பிரபதியை சொல்லுகிறது என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் பூர்வாச்சாரியர்கள் அனைவரும் உகந்திருக்கக்கூடிய திருவாய்மொழி என நம்புள்ளை காட்டி அருகிறார். சில ஆச்சாரியர்களுக்கு சில திருவாய்மொழிகளே ஊத்தம் அதிகமாக இருக்கும். அருக்கு வினை என்கிற திருவாய்மொழியிலே பரமாச்சாரியரான அளவந்தார் மிகவும் ஈடுபட்டு இருப்பார். இன்னுயிர் செவல் என்கிற திருவாய்மொழியிலே எம்பெருமானார் ஈடுபட்டு இருப்பார் என காட்டப்பட்டிருக்கிறது. ஆனா எல்லா ஆச்சாரியர்களும் எந்த பதிவத்தில் ஈடுபட்டிருப்பானா இந்த துவளில் மாமணி மாடமோங்கு என்கிற திருத்தொலைவெளி மங்கலம் திருவாய்மொழியிலே ஈடுபட்டிருப்பார். ஏன்னா இது ஆழ்வார் பிரகிருத்தியை சொல்லுகிறது, ஆழ்வாருடைய பெருமையை சொல்லுகிறது என. அதை போலவே எம்பெருமானாருடைய அருளாலே தாம் என்ன பெற்றோம் என்ன தம்முடைய பெருமையெல்லாம் தம்பாயாலேயே மணவாள மாமனிகள் அருள் செய்கிறார். ஆச்சரியமான பாசுரம். தென்னரங்கர் சீரருளு கிழக்காக பெற்றோம். அர்த்தம் தனியா சொல்லணும்னு அவசியம் இல்லை, பதபதார்த்தம் எல்லாம். ஏன்னா எளிய தமிழ்ல புரியும்படியாகத்தான் இருக்கு. தென்னரங்கர் என்ன எம்பெருமான், அழகிய அரங்கத்துக்கு நாதனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தென்னரங்கர் சீரருள், அவருடைய மேன்மை பொருந்திய அருள் இருக்கே. இலக்காக பெற்றோம், அதற்கு ஒரே கொள்கலனாக இருக்கிறேன் என்ன அருள் செய்கிறார். அது என்ன அப்படின்னா விசேஷித்து பார்க்கலாம். இது இவருக்கு மட்டுமே உண்டான தனிச்சிறப்பு என்று சொல்லும்படியாக இருக்கிறது. இது யதீந்திர பிரவண பிரபாவத்திலே இருக்கக்கூடிய சில விஷயங்களை அடியேன் சேர்த்து விண்ணப்பம் பண்ணுகிறேன். எம்பெருமான் அவதார காலத்திலே சிலரை தந்தையாக கொள்கிறான் என்று பார்க்கிறோம். பிதரம் ரோச்சயா மாச ததா தசரதம் நிருபம் என்ன. அதே போல சிலரை ஆச்சாரியராகவும் வரிக்கிறான். அர்ச்சாவதாரத்திலே எம்பெருமான் மணவாள மாமனிகளை ஆச்சாரியராக வரித்தான் என்பதுதான் உயர்ந்த அருள். மணவாள மாமனிகளுக்கே அசாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பெருமை என்று சொல்லலாம். ஏற்பட்ட பெருமை இதை யதீந்திர பிரவண பிரபாவத்திலே எவ்வாறு அருள் செய்கிறார் என்று பார்க்கலாம். பெருமாளும் திருப்பவித்ரோத்சவ வியாஜமாக புறப்பட்ட அருளி இருந்தார். மணவாள மாமனிகள் ஒரு சமயத்திலே திருவாய்மொழி வியாக்கியானம் 5 வியாக்கியானங்கள் இருக்கின்றன, அவைகளை காலக்ஷேமாக அருளி செய்ய வேண்டும் என்று எண்ணி இருந்தார். பெருமாளும் பார்த்தார். சரி, இவருடைய மட்டத்திலேயே காலக்ஷேபம்லாம் வைத்துக் கொள்ளக்கூடாது, வைத்துக் கொண்டால் நாம அதிலே பங்கேற்க முடியாது, அன்பிக்க முடியாது. அதனால எம்பெருமானார் அதாவது மணவாள மாமனிகளை அழைக்கிறார். அது ஒரு காலம் என்னன்னா உற்சவம், பவித்ரோத்சவம் நடக்கக்கூடிய காலம். பெருமாளும் பவித்ரோத்சவ வியாஜமாக புறப்பட்ட அருளி இருந்தார். பெருமாளும் திருப்பவித்திர மண்டபத்திலே ஏறி அருளி பேரோலக்கமாக எழுந்தருளி அணியரங்கன் திருமுற்றத்து அடியார் யாரெல்லாம் அங்க இருக்கா எழுந்தருளிருக்காங்கிறத காட்டுகிறார். அணியரங்கன் திருமுற்றத்து அடியார்கள், ஆச்சாரிய புருஷர்கள், ஜீயர்கள், ஸ்ரீவைஷ்ணவர்கள் அனைத்து கொத்துக்கும் அருள்பாடு சாதித்தருளி ஜீயரும் முதலிகளுடனே பெருமாளை மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டு எழுந்தருளி இருக்கா. அந்த சன்னிவேசத்தை அருளி செய்கிறார் புள்ளலோகன் ஜீயர். இப்படி பவித்ரோத்சவ மண்டபத்திலே பெருமாள் எழுந்தருளி இருக்கார். எல்லா ஆச்சாரிய புருஷர்கள் என்ன, மத்தம் உண்டானவர்கள், அடியார்கள் என்ன, எல்லாரும் எழுந்தருளி இருக்கா. அப்ப பெரிய ஜீயரும் அங்கே எழுந்தருளி இருக்கிறார், மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டு எழுந்தருளி இருக்கார். அப்ப பலரடியார் முன்பருளிய என்கிறபடியே ஜீயரை தனித்து அருளப்பாடிட்டு சிறீஷடகோபனையும் பிரசாதித்தருளி நாளை முதலாக நம்முடைய பெரிய திருமண்டபத்திலே பெரிய வன்குருகூர் நம்பியான ஆழ்வாருடைய திருவாய்மொழி பொருளை ஈடு 36,000 நடத்தும் என்ன. அர்த்தமானது எல்லாருக்கும் புரியும். இப்படி நாளை முதல் பெரிய திருமண்டபத்திலே திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய திருமண்டபம், அந்த சந்தன மண்டபத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடம், பெரிய திருமண்டபத்திலே பெரிய வன்குருகூர் நம்பியான ஆழ்வாருடைய திருவாய்மொழி பொருளை ஈடு 36,000 நடத்தும் என எம்பெருமான் அருளி செய்கிறான். பலரடியார் முன்பருளிய என்கிறபடியே நம்மாழ்வாருக்கு இருக்கக்கூடிய பெருமை இது. நம்மாழ்வார் எம்பெருமானை கைபாடுகிறார்.
இன்பம் பயக்க எழில்மலர் மாதருடன். இன்னும் எம்பெருமான் திருவாய்மொழியை கேட்கணும்ட்டு எழுந்தருளி இருக்கிறான். யாரோடனா பிராட்டிமார்களோட எழுந்தருளி இருக்கான். திருவனந்தாழ்வான் மேலே நித்தியசூரிகள் எல்லாம் சூழப்பெற்று எம்பெருமான் இருக்கிறான். அப்பொழுது ஆழ்வார் திருவாய்மொழி அருளி செய்கிறார். என்ன பாக்கியம், என்ன பாக்கியம்! எவ்வளவு பேர் இருக்கா! ஒரு வேதவியாச பகவான் இருக்கார், அவர் வேதத்தையே பிரித்து கொடுத்தவர். பராசர பகவான் இருக்கார், அவருக்கே தந்தை, மேலும் விஷ்ணு புராணத்தை இயற்றியவர். அதை போலவே முதலாழ்வார்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இன்கவி பாடும் பரமகவிகள் என்று போற்றப்படுகிற முதலாழ்வார்கள் இவ்வளவு பேர் இருக்கிறச்சே நம்மை கொண்டு திருவாய்மொழி பாடுவித்தானே என்று ஈடுபடுகிறார். பலரடியார் முன்பருளியா என்ன வியாக்கியானத்திலே சில விஷயங்கள் காட்டப்படுகின்றன. எல்லா முதலிகளும் இருக்க செய்தே, அதாவது வானர முதலிகள் ஸ்ரீராமாயண காலத்திலே பிராட்டியை தேடி கண்டுபிடித்து பிறகு மீண்டு எழுந்தொள்கிறார் திருவடி அனுமான். அப்பொழுது விசேஷ கடாட்சம் பண்ணினானாம் பெருமாள் திருவடியை. எல்லா முதல்களும் இருக்க விசேஷ கடாட்சத்தை திருவடியின் மீது செலுத்தினான் என்று அங்க ஸ்ரீராமாயணத்திலே காண கிடைக்கிறது. அதை போல ஆச்சாரியர்கள் காலத்திலே, எம்பெருமானார் காலத்திலே ஸ்ரீரங்கத்திலே சில தடங்கல்கள் ஏற்பட்டன. எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்கு தடங்கல்கள் ஏற்பட்டன. இப்பொழுது எம்பெருமானார் வருந்தி இருந்தார். பெரிய நம்பி நேர எம்பெருமானாருடைய ஆச்சாரியர், அவர் எம்பெருமானார் இடத்திலே வந்து இந்த தடங்கல்கள்லாம் போகணும்னா சுற்றினாம் வளம் செய்ய நம் துயர்கடும் கடிதே என்று ஆழ்வார் அருளி செய்கிறார். அதனால ஒரு பிரதட்சணம் பண்ண போறேன். பிரதட்சணம் பண்றதுக்கு கூட ஒருத்தர் வேணும். அவர் என் பின்னாடி வரார் அப்படின்னு அவர் நினைக்க கூடாது. நிழலை போல வரக்கூடியவராக ஒருத்தர் இருக்கணும். அப்படிப்பட்டவரை நம்முடைய சிஷ்யர்களிலே ஒருவரை அனுப்ப வேண்டும் என்று அருளி செய்கிறார் பெரிய நம்பி. எம்பெருமானாருக்கு யாரை கேட்கிறாருங்கிறது புரியறது. இருந்தாலும் ஆச்சாரியர் திருவாக்காலையே கேட்க வேணும்னு அப்படி யார் இருக்கா, என்னுடைய கோஷ்டியில இருக்கிற மாதிரி தெரியலையே என்று எம்பெருமானார் சாதித்தாராம். உடனே குரத்தாழ்வானை தந்தால் ஆகாதோ என்று அருள் செய்தான். இப்படி ஆச்சாரிய சிஷ்ய பூர்த்தியை உடையவர் குரத்தாழ்வான், மொழியை கடக்கும் பெரும்புகழை உடையவர். அப்படி பலரடியார், எவ்வளவு சிஷ்யர்கள் எம்பெருமானார் சிஷ்யர்கள் எழுந்தள்ளி ஒவ்வொருத்தரும் எவ்வளவு மேதாவிகள், அவ்வளவு சத்துவகுணமே வடிவெடுத்தவர்கள். அதிலே கூறத்தாழ்வான் என்று எடுத்தார் போலே இங்கே மணவாள மாமிகளை தேர்ந்தெடுக்கிறார் பெரிய பெருமாள். யார ஆச்சாரியராக கொள்ளலாம்னு பார்த்து கொண்டே வந்தாராம். இவருக்குத்தான் ஆச்சாரியத்துவ பூர்த்தி இருக்கு என்று மணவாள மாமிகளை தேர்ந்தெடுத்து இடத்துல வந்து நாளை முதல் பெரிய திருமண்டபத்திலே இந்த ஈடு 36,000 படியை வியாக்கியானத்துவம், அதாவது அருளி செய்ய வேணும், காலக்ஷேபமாக அருளி செய்ய வேணும் என ஆணையிட்டாராம். அடுத்த மணவாள மாமிகள் நாமார் பெரிய திருமண்டபமார் நம்பெருமாள் தாமாக நம்மை தனித்து அழைத்து நீ மாறன் செந்தமிழ் வேதத்தின் செழும்பொருளை நாளும் இங்கே வந்துரை என்று ஏவுவதே வாய்ந்து என மணவாள மாமிகளும் அருளி செய்கிறார் ஒரு பாசுரம். இப்படி தென்னரங்கர் சீரர்களுக்கு இலக்காக பித்தார் மணவாள மாமிகள். சரி, முடியரிச்சு ஆணி திருமூலத்தன்று முடிகிறது. முடிந்தவுடனே பெரிய நம்பெருமாள் தாமே ஒரு குழந்தை அர்ச்சக குமாரனாக வந்து ஸ்ரீசைலேஷ மந்திரத்தை அருளி செய்கிறான். ஒரு ஆச்சாரியருக்கு சிஷ்யன் என்ன செய்ய வேணும்னா தனியன் அருளி செய்ய வேணும். அதை பெருமாள் தாமே அருளி செய்திருக்கிறார். தம்மை சிஷ்யனாக காட்டிக் கொண்டிருக்கிறார் மணவாள மாமனிகளுக்கு. அதை போல சிஷ்யன் அடுத்து என்ன செய்ய வேணும்னா ஆச்சாரியனுக்கு பகுமானம் பண்ண வேணும். தம்முடைய சேஷ பீடத்தையே கொடுத்து விட்டார் பெருமாள். அடுத்து அது மட்டுமல்ல, மணவாள மாமனுடைய திருவத்தியனத்தையும் வருடந்தோறும் பரிபாலிக்கிறார். திருவரங்கத்திலே நாம் இன்றும் காணலாம்படி இருக்கும். மாசி மாசத்து மால் பக்க துவாதசி, அதாவது கிருஷ்ணபக்ஷ துவாதசியிலே மணவாள மாமிகள் திருநாட்டுக்கு நடந்தார், திருநாட்டை அலங்கரித்தார். அந்த தினத்தை இன்றும் பெரிய பெருமாள் பரிபாலித்துக் கொண்டு இருக்கிறார் என பார்க்கிறோம். இப்படிப்பட்ட உயர்த்தி வேறு எந்த ஆச்சாரியருக்கும் நாம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட உயர்த்தியை பெரிய பெருமாள் பெரிய ஜீரான மணவாள மாமன்களுக்கு அருள் இருக்கிறார். அதைத்தான் தென்னரங்கர் சீரருளுக்கு இலக்காக பெற்றோம் என்ன அருள் செய்கிறார். அடுத்தது திருவரங்கம் திருப்பதியே இருப்பாக பெற்றோம். திருவரங்கம் திருப்பதி, திருவாளன் திருப்பதி என்று சொல்லப்படுகிற திருவரங்கம், அதற்கு எவ்வளவு பெருமை! என்னால் மற்ற எல்லா திவ்ய தேசங்களும் ஆராமங்கள் போல திருவரங்கம் தான் பிரதானமான திவ்ய தேசம், வேற்பற்றான திவ்ய தேசம். இந்த பெரிய பெருமானுடைய ஆராமங்கள் தோட்டங்கள் போலதான் மற்ற திவ்ய தேசங்களா. ஆனா அந்த எம்பெருமானுடைய ஸ்தானம் எதுன்னா அது கோயில் தான் இன்னும் காட்டப்பட்டிருக்கிறது. இப்படி பள்ளி கொள்ளும் இடத்து அடிவொட்டிட என்கிற இடத்துல வியாக்கியானத்திலே நாம் பார்க்கும்படியாக இருக்கு. இப்படி எந்த திவ்ய தேசத்து எம்பெருமானாக இருந்தாலும்
இரவிலே திருக்காப்பு சேர்த்து விட்டால் திருவரங்கத்திலே பள்ளி கொள்வர்களாம். பள்ளியாவது பார்க்கடல் அரங்கம் என்று காட்டப்பட்டிருக்கிறது. அப்படி எம்பெருமானுடைய ஸ்வஸ்தானம் எதுன்னா அது திருவரங்கம் பெரிய கோயில் தான் என்று காட்டப்படும். அப்படிப்பட்ட திருவரங்கம் திருப்பதியே இருப்பாக பெற்றோம். மணவாள மாமுனிகள் அவதரித்தது ஆழ்வார் திருநகரியிலே. திருவாய்மொழிப்பிள்ளை ஆணையிடுகிறார், மற்ற ஆச்சாரியர்களைப் போல நீரும் திருவரங்கத்திலே இருந்து இந்த பீடத்தை நிர்வகித்தருள வேணும் என்று தெரிவித்தார். அதன்படியே திருவரங்கத்தையே இருப்பிடமாக கொண்டார். கோயில் செல்வ மணவாள மாமுனிகள் என்ன நிரூபகமா இருக்கு. அவதரித்தது என்னவோ ஆழ்வார் திருநகரி, ஆனா அவருக்கு நிரூபகம் என்ன, கோயில் செல்வ மணவாள மாமுனிகள் என்ன, கோயிலேயே எழுந்தருள் இருக்கக்கூடியவர். அது நல்லடி காலமாகவும் இருந்தது. பராசர பட்டர் எம்பெருமானுடைய புத்திரராகவே எழுந்தருள் இருந்தவர். ஆனாலும் அவரும் சில உபத்திரவங்களாலே திருக்கோட்டியூர் முதலான திவ்யதேசங்களிலே எழுந்தருள் இருக்க நேர்ந்தது. அந்த பிரிவாற்றாமையாலே அவர்களும் பல பாசுரங்களை அருள் செய்திருக்கிறார்கள். ஸ்ரீரங்கநாத ஸ்தோத்திரத்திலே ரத்யாசுனா மன்யதமோ பவேயம் என காவேரி கரையிலே ஸ்ரீரங்கத்திலே ஒரு தெருநாயாகவாக இருக்கணும் என்று ஆசைப்பட்டாராம். ஏன்னா அந்த ஸ்ரீரங்க வாழ்ச்சியை இழந்திருந்தார் அப்பொழுது ஸ்ரீபராசர பட்டர். அதே போல எம்பெருமானாரும் மேல்நாட்டிலே எழுந்தருள் இருக்கும்படியான நிலையெல்லாம் ஏற்பட்டது. பிள்ளலோகாச்சாரியர் காலத்திலே கலாபங்கள் ஏற்பட்டன. ஆனா மணவாள மாமுனிகள் காலம் நல்லடி காலம். அதனாலே நன்றாக அங்கே எழுந்தருள் இருந்தார். திருவரங்கம் திருப்பதியே இருப்பாக பெற்றோம். மன்னியசீர் மாறன்களை உணவாக பெற்றோம். தொண்டர் கமுதுன்ன சொல்மாலைகள் சொன்னேன் என்று நம்மாழ்வாரே அருள் செய்கிறார். இப்படி பக்தாமிருதமாக இருக்கக்கூடியது திருவாய்மொழி. அதையே உணவாக கொள்பவராம் மணவாள மாமுனிகள். அதையே அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர். மாறன்களை உணவாக பெற்றோம். மன்னியசீர் மாறன் பொருத்தமாக இருக்கக்கூடிய கல்யாண குணங்களை உடைய நம்மாழ்வார். அவருடைய கலையா சாஸ்திரமான திருவாய்மொழி முதலான திவ்ய பிரபந்தங்கள் அதை உணவாக பெற்றோம் என்று அருளி செய்கிறார். இதை ஆந்தரமாக அனுசந்திக்க பெற்றோம் என்று அருளி செய்கிறார். அதாவது பராங்குசன் சொல் தேனில் நெஞ்சே துவள் என்று அருளி செய்கிறார். பராங்குசன் சொல்தேன் குறவை முதலாம் கண்ணன் கோலச் செயல். திருவாய்மொழி 109 குறவை ஆட்சியரோடு கோத்ததும் என்கிற திருவாய்மொழிக்கு ஒரு பாசுரம். குறவை முதலாம் கண்ணன் கோலச் செயல்கள். அந்த பாட்டிலே மாறன் சொல் தேனில் நெஞ்சே துவள்னு அருள் செய்கிறார். மாறனுடைய சொல் திருவாய்மொழி எப்படிட்டான், தேன் போன்றது. தேனை நன்றாக பருகலாம் அல்லவா, உண்ணலாம். அப்படி அதையே தாரக போஷக போக்கியங்களாக கொண்டவர் யாருன்னா மணவாள மாமுனிகள். அதனாலே மன்னியசீர் மாறன்களை உணவாக பெற்றோம், அசனமாக புசிக்க பெற்றோம் என்று காட்டியிருக்கிறார். அடுத்தது மதுரவி சொற்படியே நிலையாக பெற்றோம். மதுரவி ஆழ்வாருடைய நிட்டையை பெற்றோம் என்று தெரிவிக்கிறார். தேவமத்தர் ஏன் எழுந்தருள் இருந்தார் மதுரவிகள் என்று அருள் செய்த மதுரவி ஆழ்வாருடைய சொற்படி அவருடைய திவ்ய சுக்திப்படியே நிலையாக பெற்றோம் என. இவர் யாரிடத்துல ஈடுபட்டார்னா எம்பெருமானாரிடத்திலே ஈடுபட்டவர் மணவாள மாமுனிகள். அவருக்கு பெயர் என்னன்னா யதீந்திர பிரவணர் என்ன பேர். எவ்வளவு பிராவண்யம் யதீந்திரர் இடத்துல இருந்தால் யதீந்திர பிரவணர் என்ன நம்பெருமாள் அருள் செய்கிறார். ஸ்ரீசைலேஷ தனிய நிலை. இப்படி மன்னிய சீரம் மதுரவி சொற்படியே நிலையாக பெற்றோம். மதுரவி ஆழ்வார் எம்பெருமானத்திலே செல்லாதவர், தேவமத்தரியேன் என்று இருக்கக்கூடியவர், அந்த சத்ருகன் ஆழ்வானுடைய நிலையிலே இருக்கக்கூடியவர் என்று காட்டப்படுகிறது. அதாவது ஸ்ரீராமாயண புருஷர்களே ராபிரான் அவன் ஒரு தர்மத்தை அனுஷ்டித்தான். பரதாழ்வான் அவன் ஒரு தர்மத்தை அனுஷ்டித்தான். இளைய பெருமாள் அனுஷ்டித்தார், அவர் சேஷத்துவத்தை அனுஷ்டித்தார். அந்த சரம பருவ நிலையை அனுஷ்டித்தவன் யாருன்னா ஸ்ரீ சத்ருகன் ஆழ்வான். அந்த நிலையில இருக்கக்கூடியவராம் யாருன்னா மணவாள மாமுனிகள் காட்டப்பட்டிருக்கு. உடையவர் அவர் இளைய பெருமாள் நிலையிலே எழுந்தருள் இருந்தார் என்று காட்டப்பட்டிருக்கு. அகம் சர்வம் கரிஷ்யாமின்னு எல்லா கைங்கரியங்களையும் செய்து கொண்டிருந்தார். மணவாள மாமுனிகள் யாரிடத்தில் ஈடுபட்டார் என்னால் எம்பெருமானார் இடத்திலே அந்த சரமபருவ நிட்டையோட எழுந்தருள் இருந்தார். அவரையும் பிரார்த்திக்கிறார், வடுக நம்பி நிலையை எனக்கு பிரசாதித்தருள வேணும் என்னும் பிரார்த்திக்கிறார். அடுத்து முன்னவராம் நம் குறவர் மொழிகள் உள்ள பெற்றோம். முன்னவராம் முன்னாடி இருந்தக்கூடிய குரவர்கள் குருக்கள் தாழ்வாதுமில் குறவருதாம் வாழி என மணவாள மாமுனிகளே அருள் செய்கிறார். உபதேச ரத்தின மாளிகை. இவர்களுக்கு தாழ்வே கிடையாதாம். சிலர் எதிரே பொழுதுபோக்குவர்கள்னா நியாய மீமாம்சை முதலான சாஸ்திரங்களிலே பொழுதுபோக்குவர்கள், அது தாழ்வு. அதை விட்டு ஸ்ரீராமாயணம் முதலானவர்களை பொழுதுபோக்குவதுங்கிறது அங்க தாழ்வு கிடையாது, தாழ்வு இல்லாதது, தாழ்வு ஒன்றும் இல்லாதது. இதுன்னா அருளி செயல் முதலானவர்களே பொழுதுபோக்கக்கூடிய ஆச்சாரியர்கள்
முன்னவராம் நம்குரவர். அவர்கள் அருளி செய்த வியாக்கியானங்கள் எல்லாம் கண்டபாடமாக வைத்து கொண்டிருந்தவர் மணவாள மாமுனிகள். அவருடைய வியாக்கியானங்களை செவித்தால் தெரியும். ஆச்சாரிய ஹிருதயம் என்ன, ஸ்ரீவச்சன பூஷணம் என்ன, இதற்கு வியாக்கியானங்களே ஆச்சரியமாக அருளி செய்திருக்கிறார் மணவாள மாமுனிகள், விஷதவா ஷிகாமணிகள். அப்படிப்பட்டவர். அதுல ஏதாவது பாசுர மேற்கோள் வந்தால் உடனே அந்த பாசுரத்துக்கு பெரியவாச்சான்களை எவ்வாறு வியாக்கியானம் அருளி செய்திருக்கார் அதை அப்படியே எடுத்து காட்டி அருள்வர். இதெல்லாம் கண்டபாடமாக கொண்டிருந்தார் யதீந்திர பிரவண பிரபாவத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி முன்னவராம் நம்குரவர் மொழிகள் உள்ள பெத்தோம், முழுதும் நமக்கவை பொழுதுபோக்காக பெத்தோம். எப்பொழுதுமே ஈட்டை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டே இருப்பாராம். அது கண்டபாடத்துல இருக்கு. அவர் ஸ்ரீபாஷ்யம் வாசித்துக் கொண்டிருக்கிறார் ஆச்சாரிய இடத்திலே. ஆனா வாய் முணுமுணுத்து கொண்டு இருக்கு. கேட்கிறாராம், எதை அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கிறீர்னா, ஈட்டை அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று கிடாம்பி நாயனார் இடத்திலே காட்டினார் என்று சரித்திரமானது காணப்படுகிறது. இப்படி ஈட்டின் ரசம் தலைமண்டி செல்கிறது என்று தெரிவிப்பாராம். அப்படி ஈட்டின் அனுபவத்திலேயே இருந்தவர், ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய அனுபவத்திலேயும் இருந்தவர். இது உபதேச ரத்தினமாலை பாசுரங்களிலே தெரிகிறது. அவருடைய அர்த்தங்கள் எவ்வளவு ஆழ்ந்த அர்த்தங்கள் அதிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர் மணவாள மாமுனிகள். முன்னவராம் நம்குரவர் மொழிகள் உள்ள பெத்தோம், முழுதும் நமக்கவை பொழுதுபோக்காக பெத்தோம். எப்படி எழுதருள் இருந்தார் மணவாள மாமுனிகள்னா, அவர் காலத்திலே கலாபங்கள்லாம் முடிந்தது. இந்த கிரந்தங்கள்லாம் யாருக்கும் கிடைக்கவில்லை. ஒவ்வொரு திவ்யதேசமாக சென்று அந்த ஓலைகளை எல்லாம் பரிஷ்காரம் பண்ணி ஒவ்வொன்றாக சேகரித்து எல்லாவற்றையும் தொகுத்து இன்று நாம் இந்த திவ்ய கிரந்தங்களை அனுபவிக்கிறோம் என்னால் பூர்வாச்சாரிய கிரந்தங்களை. அது மணவாள மாமுனிகள் இருப்பதனாலே தான் நமக்கு இவையெல்லாம் கிடைத்தன. அவர் இல்லையோ நமக்கு இந்த எந்த கிரந்தமும் கிடைத்திருக்கிறது. மணவாள மாமுனிவன் வந்திலனேல் ஆற்றில் கரைத்த புலியல்லவோ தமிழ் ஆரணமே என்று அருளி செய்வார்கள். அது வேற விஷயம். இப்படி மணவாள மாமுனிகள் இருப்பதனாலே தான் இந்த கிரந்தங்கள் எல்லாம் நமக்கு வந்து சேர்ந்தது என்கிற விஷயத்தை அடியேன் இங்கே தெரிவிக்கிறேன். பின்னை ஒன்றுதனில் நெஞ்சு பேராமல் பெற்றோம் என வேற ஒன்று இதய கிரந்தங்கள் ஒன்றிலும் நெஞ்சு பேராமல் இருந்தோம், மனசு செழியாமல் இதிலேயே பிரதிஷ்டிதமாம்படி இருக்க பெற்றோம். இன்னும் வேற எந்த கிரந்தங்களையும் ஈடுபடாமல் இந்த பூர்வாச்சாரியர்களுடைய கிரந்தங்களிலேயே ஈடுபடும்படியான மனசை உடையவராக பெற்றேன் என்று தெரிவிக்கிறார். பிறர் மினுக்கம் பொறாமையில்லா பெருமையும் பெற்றோமே. இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். புலலோகாச்சாரியர் துவய பிரகரணத்திலே மூக்ஷப்படியிலே ஆரம்பத்தில் தெரிவிக்கக்கூடிய ஒரு பெரிய சூர்ணை, புறம்புண்டான பற்றுக்களை அடைய வாசனையோடே விடுகையும் என்று தொடங்கக்கூடிய ஒரு சூர்ணை. அதிலே சரம ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள், அதில் இருக்கக்கூடிய நிஷ்டையானது தெரிவிக்கப்படுகிறது. அதிலே இப்படி இருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஏற்றமறிந்து உகந்திருக்கை. இன்னொரு ஸ்ரீ வைஷ்ணவன் தன்னுடைய தினத்திலே எவ்வாறு கழிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார். அதுல புறம்புண்டான பற்றுக்களை அடைய வாசனையோடே விடுகையும் என்று எல்லா உறவுகளையும் விட வேண்டும் அப்படின்னு தெரிவித்துக் கொண்டு வருகிறார். எம்பெருமானையே தஞ்சமென்று பற்றுகையும் பேரு தப்பாதென்று துணிந்திருக்கையும் பேற்றுக்கு தொரிக்கையும் இப்படிலாம் அறிவி சொல்லி கொண்டு வந்தவர் கடைசியா இது தெரிவிக்கிறாராம். இப்படி இருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஏற்றமறிந்து உகந்திருக்கையும். இது அதெல்லாம் வருமா, ஆனா இது வர்றது கஷ்டம் என வியாக்கியானத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. அது கைவர பெற்றவர் யாரு என்னால் மணவாள மாமுனிகள். விசேஷமாக ஸ்ரீவச்சன பூஷணத்திலே சொல்லப்பட்ட அர்த்தங்கள் அதிலேயே நிஷ்டையோடு இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தா, ஒருவரும் உண்டாகில் அத்தனைகான் உள்ளமே எல்லாருக்கும் அண்டாதனோ அது என்று மணவாள மாமுனிகள் தாமே தெரிவிக்கிறார் உபதேச ரத்தின மாலையிலே. அப்படி இந்த நிஷ்டை ஸ்ரீவச்சன பூஷணத்திலே சொல்லப்பட்ட அந்த நிஷ்டையானது வருவது ரொம்ப கஷ்டம். யாரோ ஒருத்தர் இருக்கலாம் அப்படின்னு தெரிவித்து போனார். அந்த ஒருவர் யாருன்னா அது மணவாள மாமுனிகள் ஒருவர் தான். இப்படி பிறர் மினுக்கம் பொறாமையில்லா பெருமையும் பெற்றோமே என்று கழித்து தம்முடைய வைபவத்தை தம் திருவாயாலேயே அருளி செய்கிறார் மணவாள மாமுனிகள். ஆக இது 55வது பாசுரம். இதுல பல விஷயங்கள் நிறைய சொல்லிக் கொண்டு போகலாம். காலம் கடந்து விட்டபடியினாலே சில விஷயங்களை மட்டும் அந்த கடைசி பாசுரத்துல நிறைய அர்த்தங்கள் இங்க வியாக்கியானத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. சமயானுகுணமாக அடியோடைய மந்தமதிக்கு சேர சில விஷயங்களை விண்ணப்பம் பண்ணினேன். 5 பாசுரங்களை இன்றைய தினம் பார்த்தோம். இல்லை மணவாள மாமுனிகள் எம்பெருமானோடு இந்த சம்பந்தம் நித்தியமாக இருந்தாலும் இத்தனை நாள் இழந்திருக்கிறேனே, அந்த இழந்த காலத்துக்கு அனுதபியாமல் இருந்தேன். எம்பெருமானுடைய அருளை பெற்றவுடனே அந்த அனுதாபமானது இரவு பகலும் இருக்கிறது என இது 51வது பாசுரத்திலே தெரிவித்தார். இப்படி எம்பெருமானார் அவருடைய அருள் கிடைத்ததனாலே இது ஏற்பட்டது என்று தெரிவித்து, அடுத்து
பெரிய பெருமாள் எம்பெருமானாருக்காக கருட வாகனத்திலே இந்த சரீரமானது போகும்பொழுது முகத்தையும் உருவலையும் காட்டி அருள்வர் என்று அடுத்த பாசுரத்தை தெரிவித்தார். பிறகு உடனே இந்த மோட்சமானது சித்திக்க வேணும் என்று 2 பாசுரங்களிலே எம்பெருமானாரிடத்திலே விண்ணப்பம் செய்தார். கடைசியாக 55வது பாசுரத்திலே தம்முடைய பெருமையை, எம்பெருமானாராலே தமக்கு ஏற்பட்ட அந்த பெருமையை எல்லாம் எப்படி ஆழ்வார் துவளில் மாமணி மாடமுங்கு என்கிற பதிகத்திலே அருளி செய்தாரோ அதையெல்லாம் மணவாள மாமிகள் இந்த பாசுரத்தில் அருளி செய்தார் என்று பார்க்கிறோம். அடியன் சொன்ன விஷயங்கள்ல எவ்வளவோ தவறுகள் நேர்ந்திருக்கும். அந்த தவறுகளை எல்லாம் பெரியவர்கள் பொறுத்தருள வேண்டுமாறு பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.